வணக்கம். இந்த அரங்கத்தில் இப்போ தமிழ் ஒலிக்குதுன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இப்போ நாம் எழுத்தாளர், இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களோட உரையாட இருக்கோம். அவரை பற்றி சொல்கிற போது எழுத்தாளர், திரைப்பட இயக்குனர் அப்படின்னு சொல்கிறத பல பேருக்கு அது புரியும். ஏனென்றால் அவர் அடிப்படையில் ஒரு எழுத்தாளராகவும் முதல்ல எழுத்தாளராக வெளிப்பட்டார். பிறகு தொடர்ந்து அவர் திரையில் ஒர்க் பண்ணால் கூட எழுத்து சார்ந்த தன்னோட பங்களிப்புகளையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள் என்கிற சிறுகதை தொகுப்பு, பிறகு மறக்கவே நினைக்கிறேன், சம்படி ஆட்டம், உச்சினி என்பது, இப்போது ஒரு சிறுகதை தொகுப்பு சால்ட்டில், ஆமாம், காட்டு பேச்சிகளின் காதலித்தவன் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பு. இது இல்லாமல் ஒரு தமிழில் கடந்த 3-4 ஆண்டுகளில் நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான மாற்றங்களில் ஒன்று, குறிப்பாக தமிழ் சினிமாவில் நடந்திருக்கக்கூடிய மாற்றம், மாரி செல்வராஜ் அவர்களுடைய வருகை. அவருடைய பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன், வாழை, காலமாடன் என்ற பைசன், இப்போ வரைக்கும் இது அவருடைய மிக முக்கியமான பங்களிப்பு. இவற்றை அடிப்படையாக வச்சு தான் நாம் அவரோட உரையாட இருக்கோம். எங்களுடைய உரையாடல் முடிந்து ஒரு கடைசி 10 நிமிடம் பார்வையாளர்களுடைய கேள்விகளுக்கு இடமளிக்கப்படும். பொதுவாக இது 2026, கிட்டத்தட்ட ஒரு 95 வருஷம் ஆச்சு தமிழில் முதல் பேசும் படம் வந்து. இன்னும் சில வருடங்களில் நாம் நூற்றாண்டை எட்ட போகிறோம். இந்த நூற்றாண்டை தமிழ் சினிமா வரலாற்றில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கிறது. சினிமா சார்ந்த மாற்றம் மட்டுமல்ல, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தமிழ் சமூகத்தில் சினிமா ஏற்படுத்திய தாக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நாம் தொடர்ந்து பேசிட்டு வந்திருக்கிறோம், யோசிச்சுட்டு வர்றோம். சினிமா சமூகத்தை என்ன தாக்கம் செலுத்தியது என்பதை பற்றி நாம் பேசுகிறோம். ஆனால் அதற்கு இணையாக இன்னொன்று இருக்குது. சினிமா மேலேயும் சமூகம் தாக்கம் செலுத்தி வந்திருக்கிறது. அதை நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டாக பேசுகிறதில்ல. இந்த 2வது அம்சத்தில் தான் மாரி அவர்கள் ரொம்ப முக்கியமான பங்களிப்பு செலுத்தியவராக நான் நினைக்கிறேன். குறிப்பாக தமிழ் சினிமாவினுடைய மொத்த இந்த 95 ஆண்டு கால அல்லது 100 ஆண்டு கால வரலாற்றை எடுத்துக்கொள்ளுகிற போது நாம் ஒரு இதுவரைக்கும் பேசப்பட்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்தினுடைய யதார்த்தங்கள் அல்லது இந்த சமூகத்தில் நிலவக்கூடிய முரண்பாடுகள், இப்படி பார்த்தா நாம் சினிமாவுக்குள்ளே இந்த யதார்த்தங்களையோ அல்லது இந்த சமூக முரண்பாடுகளையோ எந்த அளவுக்கு பிரதிபலிச்சிருக்கிறோம் என்று கேட்டு பார்த்து கொள்ளுகிற போது 2 விஷயங்களை சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். சமூகத்தின் பெருவாரியான தரப்புக்கு இங்கே இந்த சினிமாவில் இடம் இருந்ததில்லை. இது ஒரு பாயிண்ட்டு. அப்படியே இடம் இருந்தால் கூட அது எங்கோ ஓரத்தில் இருக்கும், அல்லது அது ஏதோ ஒரு வகையில் ஒரு மோசமாகவோ அல்லது ஒரு சின்ன ஒரு துண்டு பாத்திரங்களாக அவை இடம்பெற்றிருக்கும். இப்படி ஒன்று இருக்குது. இது ஒரு பக்கம். அப்புறம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், சினிமாவில் சொல்லப்பட்டவர்கள் சரி இவங்கள பேசலை, பெருவாரியான மக்கள் தரப்பை பேசலை அப்படின்னு சொன்னால், யாரை பற்றி பேசிச்சோ அவங்கள பற்றி அது எப்படி காட்டியிருக்கு அப்படின்னு சொன்னால், அதுவும் என்னவா இருக்குன்னா அதுவும் மிகைப்படுத்தப்பட்டதாக காட்டியிருக்கு. அப்போது இது மாதிரியான ஒரு பின்புலத்தில் நாம் மாரி செல்வராஜ் அவர்களிடம் இந்த பின்புலத்தில் அவருடைய வருகையை ஒட்டி நடந்திருக்கக்கூடிய மாற்றங்களையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு சில கேள்விகளை நான் அவரோட கேட்க இருக்கிறேன். இப்போது அவரோட எழுத்து, அவரோட பேச்சு, அவருடைய சினிமாவில் அவர் காட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு வர்றதை பார்க்கும்போது அதில் தொடர்ந்து அவர் தன்னுடைய அனுபவத்தை பற்றி பேசுகிறார். தனக்கு நேர்ந்த அனுபவத்தை பற்றி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நான் எப்படி இந்த ஊரிலிருந்து வந்தேன்,
என்னுடைய ஊர் என்னவா இருக்குது, சொசைட்டி எப்படி இருக்குது, நான் எத்தகைய வழியை சந்தித்தேன், அதை நான் என்ன பண்ண பார்க்குறேன் அப்படிங்கிறத அவர் தன்னுடைய உரையாடல்கள்லையும் சினிமாவிலையும் எழுத்துக்கள்லையும் தொடர்ந்து சொல்லிகிட்டே வர்றார். கிட்டத்தட்ட ஒரு நான் எப்படி சொல்லணும்னா, அவருடைய சினிமாவில் காட்டக்கூடிய வரலாறு அவரிலிருந்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. அவரிலிருந்து பிரித்து விட முடியாது அவருடைய சினிமாவை அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட இது இந்திய வரலாற்றில் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வரலாறு என்றாலே நம்ம என்னவா நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, வரலாற்றுக்கு வெளியிலிருந்து ஒருத்தர் வரலாற்றை சொல்கிறத நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அவருடைய பிரதிகள் என்னவா இருக்குன்னா, வரலாற்றின் ஒரு பாத்திரமாகவே அதில் இருக்கிறது வேற யாரும் இல்லை, அது நான் தாங்கிறத அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அப்போது இந்த பின்புலத்தில் தொடர்ந்து அவருடைய படைப்புகளிலையும் படங்களிலும் அவருடைய உரையாடல்களிலும் இந்த புலப்பட்டு வரக்கூடிய இந்த ஒரு தன் வரலாற்று தன்மை அப்படின்னு ஒன்று இருக்குன்னு நான் கருதுகிறேன். அது உண்மைதான் இல்லையா? அப்போது இந்த தன் வரலாற்று தன்மை அப்படிங்கிறது இந்திய லிட்ரேச்சரில் ஒரு பெரிய மாற்றத்துக்கு காரணமாக இருந்திருக்கு. இந்திய அளவில் உலக அளவில் இந்த தன் வரலாறு கூறுதல் அப்படிங்கிறது. இப்போது இந்த ப்ராசஸ் பற்றி, இந்த ஒரு தன் வரலாற்று தன்மை இருக்குன்னு நான் கருதுறேன் இல்லையா? இந்த ப்ராசஸ் பற்றி நீங்கள் என்ன கருதுறீங்க? அல்லது நீங்கள் எடுக்கக்கூடிய, நீங்கள் பேசக்கூடியதை எது மாதிரியான விஷயம் பின்புலத்திலிருந்து நான் பெற்று வந்தேன் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பேச ஆரம்பிக்கிறதுலேருந்து நம்முடைய உரையாடலை தொடங்கலான்னு நான் நினைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். ஒரு நல்ல ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஹிண்டு குழுமத்துக்கு நன்றி. எந்த உரையாடலுக்கு நான் போனாலும் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி முதல்ல இது ஆரம்பிக்கும். உங்களோட நிஜ வாழ்க்கையிலிருந்து, உங்களோட அனுபவங்கள்லேருந்து தொடர்ந்து நீங்கள் கதையை ஆடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி, சமீபத்தில் பைசன் படம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அந்த படத்தோட ப்ரமோஷன்லாம் போயிட்டுருக்கும்போது ஒரு பையன் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தான். என்னோடய ஃபோட்டோ கீழே, என்னோடய ட்ரெய்லர் கீழே கமெண்ட் பண்ணி, பைசனோட ட்ரெய்லர் லான்ச் ஆகிருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தான். என்ன கமெண்ட் பண்ணியிருந்தான்னா, நீ சிறந்த இயக்குனர் கிடையாது. அவன் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, சிறந்த இயக்குனர் கிடையாது, நீ உன் வாழ்க்கையை மட்டுமே படமாக்குற, நீ கற்பனையாக அவனுக்கு கதை யோசிக்க தெரியல, அதனால் நீ சிறந்த இயக்குனர் கிடையாது அப்படின்னு அவன் கீழே போட்டிருந்தான். நான் அந்த கேள்வி, அதுக்கு கீழே நிறைய பேர் அவனை திட்டி கமெண்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. நான் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னோட எல்லா கதைகளுக்குள்ள நிஜத்தன்மையை, இந்த சமூகத்துக்கு நெருக்கமாகக்கூடிய விஷயங்களை அவன் என்னவா புரிஞ்சிக்கிறான்னு தெரியாமல் எனக்கு அவன் விளையாட்டாக போட்டானா, இல்லை என் மேலே வன்மத்தில் போட்டானா, என் மேலே கோவத்தில் போட்டானா, என்னோட வெற்றி அவனை பாதிக்குதா, என்னோடய உரையாடல் பாதிக்குதா, நான் சொல்கிற கதைகள், நான் காட்டுக்க கதை மாந்தர்கள் இவங்கெல்லாம் அவனை டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா, என்ன வகையில் அவன் எவ்வளோ தொந்தரவுக்குள்ளானா அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறதுக்காக நிறைய மெனக்கிட்டேன். அந்த இரவு முழுதுமே இப்படி ஒரு பையன் ஒரு ட்ரெய்லரை பார்த்துட்டு இப்படி போடுறான் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லா இன்டர்வியூலேயுமே என்கிட்ட என்னோடய எல்லா படங்கள்லையுமே நான் என்னோடய நிஜத்தை முன் வைக்கிறேன், என்னோடய கதையை முன் வைக்கிறேன், என்னோடய வாழ்க்கையை முன் வைக்கிறேன், நான் ஒரு விக்டிமாக இருந்து பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற எல்லா உரையாடல்களும் நான் நிகழ்த்திக்கிட்டே இருந்திருக்கேன். உங்களுக்குள்ள எது அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்து, எதை நீங்கள் பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் வைக்கிற கதைகள் எல்லாமே தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, கேட்டுக்கோங்க, இதை நான் சொல்லாமல் விட முடியாது அப்படிங்கிற தாக்கத்திலே நான் சொல்கிறதுனால என்னையவே நான் மூலதனமாக, என்னையவே விக்டிமாக வைக்கிறதுனால இந்த கேள்வி அங்கேருந்து எழும்புது. ஆனால் நான் அனுபவித்த கதைகளை இங்கே நிறைய மனிதர்களுக்கு நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது, இந்தியா முழுக்க நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த கதைகளோட வேர் எங்கே இருக்குது, இந்த கதைகளோட மூலம் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது ஒன்றா, அதுக்கு நான் தான், என்னோடய வாழ்வும் சம்மந்தப்பட்டிருக்கு இதில் அப்படிங்கிற சொல்வதன் மூலமாக அந்த கதையை இன்னும் கூட நெருக்கமாக உரையாடுவதற்கு எனக்கு ரொம்ப ஈஸியாகிடுது. அதனால் முழுக்க என்னோடய வேரில் இருந்து நான் என்னுடைய கதைகளை எடுக்கிறேன். எனக்கு வேறு எந்த பாயிண்டில் இருந்தும் வெறுமன ஒரு சினிமாவை ஹேண்டில், ஏன்னா நான் கிட்டத்தட்ட லிட்ரேச்சர் வழி ஒரு பெரிய பெயினோடு வந்த ஒரு பையன் லிட்ரேச்சர் வாசிக்கிறான். அவன் வாசிக்கும் போது அவனுக்கு மொழி வசப்படுது. மொழி வசப்பட்ட உடனே அவன் அதை எழுத முயற்சி பண்ணுறான். எழுத முயற்சி பண்ணும்போது அவனுக்கு என்ன தோணுதுன்னா, நாம் இதுவரைக்கும் பேசக்கூடாது, இதெல்லாம் அசிங்கம், இதெல்லாம் ரகசியம், இது யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, நமக்கு நேர்ந்த அநீதியை, நமக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை
இல்லது நாம் துரத்தப்பட்ட விதத்தை, அல்லது நாம் ஏமாந்த விதத்தை, அல்லது நாம் துரோகம் செஞ்ச விதத்தை, நாம் யாரையாவது ஏமாத்தினாதான் வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிறத லிட்ரேச்சர் வந்து என்னைய ஓப்பன் பண்ணுது. இதுதான் ஒரு மனித வாழ்வு அப்படிங்கிறது. தனக்கு நிகழ்ந்ததை அப்பட்டமாக சொன்னாலே போதுமானது. நாம் அதை ஒழிச்சிக்கிட்டு நாம் பெரிய மேதாவியாக, அறிவாளியாக நாம் வந்து சமூகத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோம்ல. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனும் தான் வாழ்க்கையில் தான் நிகழ்த்தின அல்லது தனக்கு நிகழ்ந்ததை அப்பட்டமாக சொல்லுகிற துணிச்சல் வந்துட்டாலே போதும். அது வந்து அந்த சொல்லும் போதே அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் நிகழ ஆரம்பிச்சிடும். நாம் இதில் என்னவா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. என் படத்து மேலே வைக்கக்கூடிய நிறைய குற்றச்சாட்டுகள் என்ன, நிறைய பேர் என் படத்தை வந்து இது போதும்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரே ரீசன் தான். நான் நேரடியாக அவங்களோட உரையாட ஆரம்பிப்பேன். நானே திரையில் தெரிகிறதுனால, நானே உரையாடுறதுனால அவங்க நேரடியாக பதில் சொல்லி ஆகணும் அப்படி கட்டாயத்துக்கு உட்படுத்தப்படுறாங்க. அப்படி உட்படுத்தப்படுறதுனாலேயே அவங்க ஒரு தர்ம சங்கடத்துக்கு உள்ளாகுறாங்க. இந்த தர்ம சங்கடம் தான் இந்த சமூகத்தோட ஒரு பிம்பம். இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு காணல் நீர், அந்த நீர் அலைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதை பற்றியான ஒரு புரிதல் கிரியேட் பண்ண முடியலை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோடய குழந்தைகளுக்கோ என்னோட நண்பர்களுக்கோ இல்லை எங்கள் அம்மா அப்பாவுக்குமே அது புதுசு தான். என்னோடய படங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு எங்கள் அம்மா அப்பாவுமே என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, இது எப்படி இதை வந்து இந்த வயசில் இது எப்படி இவன் ஞாபகம் வச்சுருக்கான், இது எப்படி புரிஞ்சுக்கிட்டான், இது எப்படி இவ்வளோ லேயர்ஸ் க்ரியேட் பண்ணான், இது எப்படி இவ்வளோ மனிதர்களை அன்னைக்கு இவ்வளோ புறக்கணித்த மனிதங்களை கிட்டத்தட்ட எங்கள் ஊர்லேயே ஏற்றுக்கொள்ளாத கதைகளை கூட எப்படி ஏற்றுக்கொள்ள வச்சான் அப்படிங்கிற சந்தோஷமும் நிம்மதியும் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதனால் என்னோடய வாழ்க்கையை முன்வைக்காமல் இப்படியா ரொம்ப நேரடியான சமூக வாழ்வை எதிர்த்து கேள்விகள் எழுப்பக்கூடிய படங்களை எடுக்கிற ஒருத்தருக்கு எப்படியாப்பட்ட கேள்விகள் எதிர்கொண்டு வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் வேணும். அந்த துணிச்சலோடு என் வாழ்க்கையை நான் முன்வைக்கும் போது எனக்கு அது ஈஸியாக மாறிடுது. எனக்கு என்னென்னா, இந்த படம் எடுக்கும்போது இந்த படம் ஓடுதா ஓடலையா, இதுக்குள்ளே மெயின் ஸ்ட்ரீமாக இருக்கா இல்லையா, இதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்குள்ளே எழுப்பப்படுகிற கேள்விக்கு நானே பொறுப்பு, நானே பதில் அப்படிங்கிற தைரியத்தில் எடுக்கிறேன்ல, அதுதான் என்னோடய சினிமாவோட என்னோடய ஆர்ட் ஃபார்மை என்னோடய கிராஃப்டை முடிவு பண்ணுது. அது ரொம்ப திருப்பி நான் பண்ணுறதுனால எனக்கு ஸ்ட்ராங்னஸாக ஆகிக்கிட்டே இருக்கேன் நான். ஏன்னா நான் யாரையும் நம்பி அந்த படங்களை எடுக்கலை, முழுக்க என்னை நம்பியே அந்த படங்களை எடுக்கிறேன். அதனால் எனக்கு அது உண்மையாகவே ரொம்ப நெருக்கமானதாக இருக்குது. நன்றி, ரொம்ப அருமையாக இந்த பதிலை. இப்போது உங்களுடைய 5 படங்களை பார்க்குற போது ஒரு சுயமான ஒரு திரைப்பட மொழி வந்து மாரி செல்வராஜ் அவர்களுடையதுன்னு சொல்லுவேன். லைஃப் மட்டும் இல்லை, அவருடைய மேக்கிங், அவருடைய கோணங்கள், அவர் பிரச்சனைகளை சொல்கிற விதம், நரேஷன் எல்லாமே அவர் ஒரு எழுத்தாளராகவும் ஒரு யோசிக்கிறவராகவும் இருக்கிற திசையிலிருந்து பார்க்குற போது அதை ரொம்ப ஒரு புதுசாக சொல்கிறார் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏற்கனவே தமிழில் இதுக்கு ஒரு மரபு இருந்திருந்தாலும் கூட அந்த மரபிலிருந்து அவர் தனக்கென்று ஒரு கோணத்தை உருவாக்கியிருக்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியும். அதை தான் நான் அவருடைய சுயமான திரைமொழின்னு சொல்கிறேன். அது இல்லாமல் அவருடைய படத்துக்குள்ளிருந்து நிறைய விஷயங்கள் பேசப்பட வேண்டியது இருக்குது. ஆனால் அவருடைய படங்கள் வந்ததுமே இப்போ நான் அவரே சொன்னது போல் வேறு விஷயங்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய ரொம்ப பொலிட்டிக்கலான விஷயங்கள் மட்டுமே டிஸ்கஸ் பண்ணப்படுது. மேக்கிங் சார்ந்தும் அந்த படத்தில் கையாளப்படக்கூடிய வேறு விஷயங்கள் சார்ந்தும் நிறைய விஷயங்கள் பேசணும். அதில் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் ரொம்ப சொல்லியிருக்காங்க. அவர் படங்களில் சூழலில் புழங்கக்கூடிய விலங்குகளை பற்றி, விலங்குகள் எப்படி அந்த கதையில் வெறும் விலங்காக இல்லாமல் அது ஒரு பாத்திரமாக மாறி இருக்கு, இடம்பெறுகிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மாதிரி இன்னொன்று ரொம்ப முக்கியமானது என்ன, அவருடைய படங்களில் தொடர்ந்து தொன்மங்களை அவர் கையாளுற விதம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம ஊரில் எல்லாரும் ஒன்றா இருக்கணும், சமத்துவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுங்கிறதே ரொம்ப நவீனமானது என்ற ஒரு கருத்து இருக்கிறதுனால இது மாதிரி நம்முடைய மரபுகள் இருக்கக்கூடிய தொன்மங்களோடு அதுக்கு எந்த தொடர்பும் இருக்காது என்று நம்ம நம்புகிறோம். ஆனால் மாரி செல்வராஜ் வந்து அவருடைய பூமியிலிருந்து, அவர் ஊரிலிருந்து, மக்களிடமிருந்து உருவாகிறதுனால எடுத்து வர்றபோது அது என்னவா இருக்குன்னா, அவருடைய தொன்மங்களுக்கும் அவருடைய கதையில் ரொம்ப முக்கியமான இடம் இருந்திருக்கிறது என்று நாம் சொன்னவங்களுக்கு நீங்கள் எல்லாரும் அதை ஒத்துப்பீங்க. குறிப்பாக அவருடைய கர்ணனில் வந்த காட்டுப்பேச்சி அப்படிங்கிற அந்த தொன்மம், அந்த இது தலையில்லாத புத்தர் சிலை, கர்ணன் என்கிற பேர், துரியோதனன் அப்படிங்கிற பேர், மாமன்னனில் வந்த அந்த
இறகு முளைத்த பன்றி அந்த கனவுல வந்து கொண்டே இருப்பது, அப்புறம் அதிவீரனுடைய குலதெய்வத்தை வழிபடுற விதம், இது எல்லாமே இந்த மாதிரி ஒன்று அவருடைய படங்களில் ரொம்ப நுட்பமாக ஆழமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த தாட் ப்ராசஸ் என்ன, இந்த தொன்மங்களை நீங்கள் கொண்டு வர்றதும் அதை எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க, அதிலேருந்து என்ன சொல்ல பார்க்குறீங்க, அதோட இந்த கதைக்கும் அந்த லைஃபுக்குமான தொடர்பு, இந்த தாட் ப்ராசஸ் உங்களிடம் எப்படி உருவாகிறது, வளருது? நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். எங்கள் அப்பா வந்து ஒரு பேய் ஓட்டக்கூடியவர். சின்ன வயசில் நான் கடவுள் நம்பிக்கை இல்லாத பையன். எங்கள் அப்பா வந்து முழுக்க முழுக்க கடவுளோடு மட்டுமே பேசிக்கிட்டு இருப்பார். காலை விடிஞ்சதுலேருந்து சாயங்காலம் வரைக்கும், இரவு வரைக்கும் வயல்வெளியில் போய் காடுகளில் போய் பெரும் உழைப்பை போட்டு வேலை செய்யக்கூடிய அவர் அவ்வளோ உழைப்பார். என்னென்னா அவருக்கு படிப்பு கிடையாது பெருசாக. முழுக்க முழுக்க காட்டு வேலை காலைல போனார்னா ஈவினிங் தான் வருவார். நைட்டு வந்து அவர் எங்ககிட்ட பேசுகிறாரோ இல்லையோ முழு நைட்டும் கடவுள்கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பார். அந்த ஊர் வந்து கிட்டத்தட்ட வந்து என்னோடய ஊர் வந்து முழுக்க முழுக்க வறுமையின் பிடியில் இருக்கக்கூடிய ஊர் தான் அது. அங்கே பெருசாக எக்ஸ்போசர்லாம் கிடையாது. பெருசாக மனிதர்களுக்குள்ளே டெய்லி வேலை பார்க்கணும், டெய்லி சாப்பிடணும், அவ்வளோதான் அதிகபட்சம். நெக்ஸ்ட்டு தலைமுறை பற்றியோ ஜென்ரேஷனை பற்றியோ பெரிய கனவுலாம் கிடையாது. தப்பிக்கிறதும் சந்ததியினரை காப்பாற்றுவதும் எப்படியாவது சூழலுக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிறது மட்டும்தான் அவங்க முக்கியமான விஷயமா இருக்கும். அவங்க நம்புறது எல்லாமே தனக்கு வரக்கூடிய இன்னல்கள் அத்தனைக்குமே கடவுள், அப்போ கடவுளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி, அல்லது கடவுளை தவறாக பயன்படுத்தக்கூடியவர்கள். கடவுள்கிட்ட போய் முறையிட்டு இவனை இப்படி பண்ணிவிடு அப்படி பண்ணிடுன்னு சொல்லி, ஏன்னா கடவுள்கள் அங்கே வேறு வேறு விதங்களாக இருப்பாங்க. காடுகளுக்கு இருக்கக்கூடிய கடவுள் ஒன்று, ஊர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கடவுள் ஒன்றுன்று. எங்கள் அப்பா வந்து அதிகமாக கடவுள்கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பார். எனக்கு அது பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். திடீர்னு அவரே வந்து கடவுளாக மாறுவார். திடீர்னு அவரே வந்து ஒரு கடவுளாக மாறுறது ஓகே, ஒரு பேய் பிடித்து ஒருத்தர் வந்திருக்காங்க அப்படின்னா கடவுளாக மாறுறது ஓகே, அதை நான் பார்த்துருக்கேன். அப்பா கடவுள்னு ஒரு பயங்கரமான ஒரு பிரைட்னஸோடு நான் பார்த்துருக்கேன். டக்குன்னு பேயாகவும் மாறிடுவார். பேய் பிடித்து வந்தவராகவும் அவர் பேசுவார். பேயோட குரலில் பேசுவார். நான் ஏன் வந்தேன், நான் எதுக்கு வந்தேன், நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு. எனக்கு இந்த டைமென்ஷன் வந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். ரொம்ப மாதிரி ஒரு ஒரு மனிதர், நம்ம அப்பா நல்லவரா கெட்டவரா, நம்ம அப்பா இவங்களை ஏமாத்துறாரா? ஆனால் நம்ம அப்பா ஏமாற்ற மாட்டார். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே போய் காட்டு வழி தானே போகிறாரு. காட்டு வழிக்கு ஏமாத்தினா கூட அதில் நீங்கள் வந்து நிறைய காசு பார்த்தா தானே ஏமாத்தான்னு அர்த்தம். கல்லாப்பட்டியும் காசு வர மாட்டேங்குது. அப்போ நமக்கு என்ன தோணும் அப்படின்னா ஒரே குழப்பமாக இருக்கும். அதிகபட்சம் என்ன கிடைக்கும், ஒரு பேயை ஓட்டுனா அவங்க நீ வைக்கிறத வைமான்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட என்ன இருக்கும், அவங்க முந்தானையில் முடிஞ்சு போட்ட ஒரு 5 ரூபானாவோ 2 ரூபானாவோ இருக்கும். அந்த 5 ரூபானாவையும் அந்த 2 ரூபானாவும் அவன் வாங்கி அந்த அந்த கொப்பரையில் போட்டு வைப்பார். இப்போ யோசித்து பார்க்கும்போது இவ்வளோ டைமென்ஷனோட, இவ்வளோ ஆக்டிவிட்டீஸோட, இவ்வளோ இதோட அவர் பண்ணுறாரு. நான் என்னோடய ஆர்ட் ஃபார்மை அங்கேருந்து தான் எடுத்துக்கிட்டேன். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இது எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நான் சில நாள் நான் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கட்டற்ற பையன். நான் தாமதமாக தான் வீட்டுக்கு வருவேன். சில நாள் காலேஜுக்கு ஸ்கூலுக்குலாம் போனால் ஊரெலாம் சுற்றிட்டு எல்லா பக்கமும் காடு மேடெல்லாம் அலைஞ்சிட்டு நைட்டு 12 மணி 1 மணிக்கெலாம் வீட்டுக்கு வருவேன். நான் வீட்டுக்கு வந்து படுப்பேன். எங்கள் அப்பாவோட நேர்மையை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, வீட்டில் போய் யாருமே இருக்க மாட்டாங்க. 1 மணிக்கு படுத்தா ஊரே தூங்கிட்டு தான் இருக்கும் நைட்டு. இப்போ 1 மணிக்கு நான் தூங்க போய் படுப்பேன். படுத்த கொஞ்ச நேரத்தில் எங்கள் அப்பா எந்திரிச்சிருவார். எந்திரிச்சு எங்கள் அப்பா வெளியே போய் சத்தம் போட்டு கையில் 4 முட்டையை எடுத்துகிட்டு போய் ஊருக்கு வெளியே போய் உடச்சிட்டு வந்து படுப்பார். காலையில் எந்திரிச்சா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நைட்டு லேட்டாக வராத சொன்னால் கேட்குறியா, பாரு நைட் யாரையோ கூட்டி வந்திருக்க, அப்பா போய் வெளியே விரட்டி விட்டுட்டு முட்டையெல்லாம் உடச்சிட்டு வந்திருக்கான்னு சொல்லுவாங்க. எனக்கு அது பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கும். மாதிரி அப்பா வந்து இப்போலாம் நைட்டு வராத அப்படின்னு யார் வந்தான்னு கேட்டால், எனக்கு ரொம்ப நெருக்கமான ஆட்கள் இறந்து போயிருப்பாங்கல்ல. எனக்கு வந்து இப்போது வாழையில் காட்டுற மாதிரி லாரி ஆக்சிடெண்ட்டில் நடந்து போன எங்கள் அக்கா, என்னோடய சித்தப்பா பையன், என் ஃப்ரெண்ட்ஸு, என் கூட பழக்கமான ஆட்கள் நிறைய பேர் இறந்துருப்பாங்கல்ல, அவங்கள நான் கூட்டிட்டு வந்ததாகவே சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும்னா, என்னையே எங்கள் அப்பா ஏமாத்தணும்னு அவசியம் கிடையாது. நான் அந்த நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்க ஒருத்தர் எந்திரிச்சு யாருமே இல்லாத நேரத்தில் ஊருக்கு வெளியே நடந்து போய் 4 முட்டைகளை உடச்சிட்டு வந்து திருப்பி பையனை தடவி விட்டு பையன் பக்கத்தில் படுத்து அவன் கால்கையை தடவி விட்டு அவர் தூங்குற அப்பா யாரை ஏமாத்துக்காக இதை பண்ணுறாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த நாள் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அப்பா அப்பா ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அந்த உலகத்துக்குள்ளே அப்பாவோட எல்லா கேள்விகளுக்கும் வறுமைகளுக்கும் அநீதிகளுக்கும் அவரை பற்றி அவருக்குள்ளே உலகத்தை இயக்கிக்கிட்டு அதுக்குள்ளே பயங்கரமாக பேசிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு.
அப்படிங்கிற நான் புரிய ஆரம்பிச்சேன். ஏன்னா யாரையுமே ஏமாத்தாத ஒரு பலனற்ற ஒரு வேலையை செய்கிறாரு அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் பிரமிப்பாக இருந்துச்சு. அப்போ எங்கள் அப்பாவை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தேன். எங்கள் அப்பா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொரு தினம் மாடு மாதிரி உழைக்கக்கூடிய ஒரு அப்பா ராத்திரி கடவுளாக உக்கிரம் எடுத்து கடவுளாக அந்த ஊருக்கு ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு காலையில் ஆளாக வமிட்டியை தட்டிக்கிட்டு காடு வேலைக்கு போயிடுவார். அப்போ சாயங்காலம் வந்து புலம்புவார். இதெல்லாம் பார்க்க எனக்கு தோணுறது என்ன வச்சுன்னா, கடவுள்கள் எளிய மனிதர்கள்கிட்ட பெரிய என்ன சொல்கிறது, எளிய மனிதர்களோட வாழ்க்கைக்குள்ளே, அவங்களோட வேதனைகளுக்குள்ளே, அவங்களோட துயரங்களுக்குள்ளே தான் பின்னி பிணைஞ்சி அது ஒரு உருவமாக, அது ஒரு ஆட்ஃபார்மாக மாறி எனக்கு அது தெரிய ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. நம்ம கடவுளில் நம்ம கோயில்களில் தேடுறதை விட வேஸ்ட்டு. கடவுள்கள் எளிய மக்களோட கண்ணீரில், எளிய மனிதர்களோட கனவுகளில், எளிய மக்களோட கேள்விகளில், அவங்களோட துயரங்களில் இதுக்குள்ளே தான் நிரம்பி வழிகிறாரு அப்படிங்கிற நான் புரிய ஆரம்பிச்சுக்கிட்டேன். அவங்களா உருவாக்குற கடவுள்களுக்கு தான் பயங்கர சக்தி அதிகமாக இருக்குது எனக்கு. ஏன்னா அவங்களா உருவாக்குற கடவுள் அப்படிங்கிறது வந்து காடுகளில் மேடுகளில் தன்னுடைய இப்போ வந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஏன் இந்த வயலில் இப்படி இங்கே யாருமே இல்லை, இங்கே எதுக்கு ஒரு கோயில்னு நான் கேட்பேன். அந்த கோயில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த கோயிலாகவே இருக்காது. அங்கே உடஞ்சி ஒரு சிலை கிடக்கும், அது கால்கையை உடஞ்சி கிடக்கும். திடீர்னு அதை தூக்கி வச்சு கும்பிட்டுட்டு போவாங்க. அப்போ நான் கேட்பேன், இது ஏன் இந்த கோயில் இங்கே இருக்கு, இங்கே யாருமே வரமாட்டாங்களேன்னு கேட்பேன். அப்போ அம்மா சொல்லுவாங்க, காடு மேடுன்னு ராத்திரி பகலில் உழைக்கக்கூடியவங்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய, பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஏதோ ஒரு உருவம் தேவைப்படுது. அந்த உருவத்தை அவங்க உருவாக்குறாங்க. அந்த உருவாக்கத்தை கதைகள்ல இருந்து, முன்னோர்களுடைய முகங்கள்ல இருந்து ஏதோ வந்து எட்டு வந்திருக்காங்க. அந்த ஆச்சரியங்கள் தான் எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், ஒரு சாதாரண ஒரு சிலை கிடந்துச்சு. எங்கள் அம்மா பார்த்து ஓடி போய் தொட்டு கும்பிட்டு, அதை மத்தியானங்கான அதை கும்பிட்டு அதுக்கு எல்லாம் வேலை செஞ்சாங்க. அங்கே யாருமே ஈக்காக்கா கூட கிடையாதுங்க. அந்த கடவுளை கண்டுபிடிப்பதற்கு யாருமே வர மாட்டாங்க. ஆனால் அங்கே ஒரு கடவுளை கண்டுபிடித்து எங்கள் அம்மா வழிபட்டாங்க. அன்றைக்கி ஒரு விஷுவல் சொன்னாங்க எங்கள் அம்மா, நீ நல்லா இருக்கனா இந்த கடவுள் தான் காரணம், நீ குழந்தையா இருக்கனா இந்த கடவுள் தான் காரணம் அப்படின்னாங்க. இந்த கடவுள் என்ன பண்ணுச்சு அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அம்மா சொன்னாங்க, ஒரு நாள் நான் வந்து நீ நிறமாச கர்ப்பிணியாக இருக்கும்போது நான் இந்த பக்கமாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த பனையிலிருந்து ஒரு பெரிய அகோரமான ஒருத்தி வந்து இறங்கி குதிச்சு வந்து என் பிள்ளையை உன்னை பிடுங்க ட்ரை பண்ணான், உன்னைய வந்து என் வயிற்றுலேருந்து பிடுங்க ட்ரை பண்ணான். நான் அங்கிட்டு ஓடுறேன் இங்கிட்டு ஓடுறேன், என்னால் ஓட முடியல, அங்கிட்டு ஓடுறேன் கதறேன் அழுகிறேன், ஒன்றுமே செய்ய முடியல. அவள் வந்து துடியாக நிற்கிறா, நாக்கை தொங்க போட்டிருக்கா, பெருசாக முடியெல்லாம் பெருசாக இருக்குது, நகம்லாம் பெருசாக இருக்குது, எப்படியாவது என் வயிற்றுக்குள்ள வந்து உன்னை பிச்சு பிடுங்கி எடுத்துகிட்டு இன்னும் துடிக்கிறான். அந்த நேரத்தில் எனக்கு வழியே தெரியல. இந்த முட்டை காட்டில் மண்டி போட்டு என் பிள்ளையை எப்படியாவது காப்பாற்று தாயேன்னு கெஞ்சினேன், அழுதேன், கதறினேன். அப்போ திடீர்னு எங்கேருந்தோ தெரில ஒரு சக்கரை மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கல் சக்கரை மாதிரி மாறிச்சு. அந்த கல் ஒரு ஒரு சூலாயுதம் மாதிரி மாறிச்சு. அந்த சூலாயுதம் போய் குத்திச்சு அவள் குத்தின அடுத்த செகண்ட் அவள் ஓனான், இந்த காட்டில் ஓனான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஓனானா அவள் மாறினான். அந்த ஓனானா மாறி துள்ளி போய் அவள் என்ன பண்ணா, துள்ளி போய் அங்கே ஒரு தீ எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அந்த தீக்கில் போய் அந்த ஓனான் விழுந்துச்சு அப்படின்னாங்க. அதனால தான் நீ பத்திரமா இருக்கேன்னு சொன்னாங்க. எழுத படிக்கவே தெரியாத ஒரு அம்மாவுக்கு இவ்வளோ விஷுவல்ஸ், இது சாத்தியம் இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, பின்னாடி லிட்ரேச்சர் வாசிக்கும் போது மொழி எனக்கு பிடிப்பட்டதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட ஒவ்வொரு சொல்லையும் எங்கள் அப்பாவோட ஒவ்வொரு வாழ்க்கையும் நான் திருப்பி அசை போட்டு பார்க்கும்போது அவங்க இதை எப்படி உருவாக்கிக்கிட்டாங்க, அவங்களுக்கு எப்படி இவ்வளோ விஷுவல்ஸ் மெட்டபர்ஸ் கிடச்சிச்சு. அப்போ கேட்ட கதைகளின் வழியாக நடந்து வரும்போது தாங்கள் தனித்து விடப்படும் போதெல்லாம் அவங்க கடவுளை உருவாக்கி கொண்டே இருந்திருக்கார்கள். பாதுகாப்புக்காக தன் மனசுக்குள்ளேயே கடவுளை உருவாக்கி தன்னை பாதுகாத்து இத்தனை தூரம் கொண்டு வந்து என்னை விட்டுருக்காங்க. அப்போ நான் எந்த கதை யோசித்தாலும் அவங்க உருவாக்கின கடவுள்கள் இருக்குல்ல, அவங்க வழிபட்ட கடவுள்கள் இருக்காங்கல்ல, அவங்க வேண்டி மண்டியிட்ட கடவுள்கள் இருக்காங்கல்ல, அந்த கடவுள்கள் இல்லாமல் அவங்க கதையை என்னால் சொல்லவே முடியல. அதனால தான் என் கதைகளில் எங்கள் அம்மா அப்பா எவ்வளோ ஆணித்தரமாக இருக்காங்களோ, என் அண்ணன் தம்பிகள், என் மாமன் மச்சான், சொந்த பந்தம், ஊர் நிலம் எல்லாம் எப்படி தவிர்க்க முடியாததாக இருக்கோ, அதே மாதிரி என் ஊரில் கிடக்கிற எல்லா கடவுள்களும், என் ஊரில் அனாதையாக நிற்கிற எல்லா கடவுள்களும் தவிர்க்க முடியாததாக மாறிடுறாங்க. காட்டு பேச்சுகளை காதலித்தவன் அப்படிங்கிறது, காட்டு பேச்சுகளை காதலித்தவன்கிறது சிறுகதி தொகுப்போட பேர் இல்லை, நீங்கள் தான் போல இருக்குது. ரொம்ப நல்லா இந்த பதிலை சொன்னார். இந்த அடுத்து இதனுடைய தொடர்ச்சியாக தான் என்னென்னா, இந்த தொன்மங்களுக்கும் வரலாறுக்கும் ஒரு தொடர்பை பற்றி நம்ம யோசிக்கும்போது, மாரி செல்வராஜோட படங்களில் இந்த அதிகார படிநிலை அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா,
ரொம்ப ரொம்ப கிராம அளவில், உள்ளூர் அளவில், நம்ம கண்ணுக்கே தெரியாமல் அல்லது நாம் யோசிக்க முடியாத படிநிலையை வந்து அவர் படங்கள் சுட்டி காட்டியிருக்கு. நான் அதை பற்றி எழுதியிருக்கேன். மிக குறிப்பாக ஒருத்தவங்க பேர் வைக்கிறது பிரச்சனை. உன் பேர் என்னடா துரியோதனன் அப்படிங்கிற போது அந்த போலீஸ்கார் கோவப்படுறார். அவர் தலப்பா கட்டிக்கிட்டு பேசுகிறார் அப்படிங்கிறது பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் நாற்காலியில் உட்கார்றது பிரச்சனையாக இருக்குது. அப்போது ஒரு அதிகார மோதல், முரண்பாடுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனைகளுக்காக, காரணங்களுக்காக நடக்கிறதா மட்டும் இல்லாமல், எப்படி நம்முடைய சமூகத்தில் கிரவுண்டில் மிக சாதாரண விஷயமாக நாம் நினைக்கிற விஷயத்துக்கு மிகப்பெரிய விலையை நாம் கொடுக்க வேண்டியிருக்கு. எப்படி ஒரு ஊரே அதுக்கு பலியாகுது, எப்படி அது ஓடிக்கிட்டே இருக்குது, இப்படி ஒரு பெயின்ஃபுல்லான லைஃப் வந்து நம்முடைய சமூக அமைப்பில் கிரவுண்டில் இருந்து கொண்டே இருக்குது. அந்த விஷயத்தை மேலே கொண்டு வந்ததில் அவரோட படைப்புகள் ரொம்ப முக்கியம். இப்போது அவர் தொன்மங்கள் பற்றி பேசும்போது எனக்கு தோணுது என்னென்னா, அதை வச்சுக்கிட்டு எப்படி அவர் வரலாற்றை ரீரைட் பண்ணுறாரா, பண்ணி பார்க்குறாரான்னு கூட தோணுச்சு. ஆமான்னு எனக்கு தோணுது. தலையிழந்த புத்தர் சிலை ஒரு பக்கம், அது ஏன் தலையில்லாமல் இருந்துக்கிட்டே இருக்கு அந்த ஊரில். அப்புறம் அந்த ஊரில் கூடவே இருந்த ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகுளில் இறந்து போகிற ஏமராஜனுக்கு படம் வரைகிற போது அவருக்கு தலையை வரையவே முடியல, அந்த தலை அப்படியே நிற்கிது. காட்டு பேச்சு, பஸ்ஸு நிற்காததுனால இறந்து போன அவ இப்போது ஒவ்வொரு முறையும் இந்த ஜனங்க போராடும்போது வந்து எட்டி எட்டி பார்க்குறா, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு தொனியில் இருந்துக்கிட்டே இருக்கா. கடைசியில் அவங்க வந்து அந்த வண்டியை, கார் கண்ணாடியை உடைச்ச பின்னாடி, இது பஸ் கண்ணாடியை உடைச்சி நிறுத்தின பின்னாடி அவள் கை கொட்டி சிரிக்கிறா, அவள் எழுந்து வர்றா. இது மட்டும் இல்லாமல் இந்த ரீரைட் மட்டும் இது 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 எதை காட்டுது அப்படின்னா, இந்த இல்லாத ஒன்று ஏதோ ஒன்று அவர்களுக்கு இருந்து இல்லாமல் போயிருக்கு, அதை திரும்ப நிர்மாணிக்கிறதுக்கான ஒரு போராட்டத்தை அவங்க நிகழ்த்திக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிற ஒரு ஃபார்மாக அது தோணுச்சு. அதனுடைய தொடர்ச்சியில் தான் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, தமிழில் ஒரு மரபு இருக்குது, ஏற்கனவே இருக்கிற ஒரு நெரேஷனை வந்து கவுண்டர் பண்ணி காட்டுறது, இருக்கிற பிரச்சனையை காட்டுறது மட்டுமல்ல. இப்போ உதாரணமாக அந்த படத்தில் கர்ணன் அவனோட சண்டை போடுற அந்த போலீஸ்காரர் பேர் கண்ணபுரான். புராண கதையில் கண்ணபுரான் கர்ணனை வதம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் இந்த கதை என்ன பண்ணுதுன்னா, அப்படியே தலைகீழாக மாற்றி சொல்லுது. கர்ணன் தான் கண்ணபுரானை கடைசியில் கொள்வார், ஒரு வதம் புரிவது போல அது அமைகிறது. இது மாதிரியான ஒரு கிரவுண்டில் இருந்து வர்றவங்களுடைய நெரேஷனில் செய்யப்படக்கூடிய தொன்மங்களை அடிப்படையாக வச்சு நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு ரீரைட்னு நம்ம சொல்லலாமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் யோசிப்பேன், நிறைய நாள் யோசிப்பேன். இப்போ கூட நான் போயிட்டு வரும்போது எங்கள் ஊரில் பேசுவேன், என்ன ஆசைகள் அதிகபட்சம் இருக்கும். இப்போ நான் வந்து கிளம்பி வந்துட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன், நான் நிறைய ஊர்களுக்கு நிறைய நாடுகளுக்கு பயணப்பட்டுட்டேன். இப்போ என் நண்பர்கள்ட்ட, என் ஊரில் என் கூட படித்த பசங்கள்கிட்ட போய் பேசினா அவனுக்கு எந்த ஆசைகளுமே இருக்காது. அவனோட ஆசை அதிகபட்சம் என்னவாக இருக்கும்னா, ஒரு சாதாரண வாழ்க்கையாக அவன் வாழ்ந்துகிட்டே இருப்பான். நான் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சுட்டே இருப்பேன். இப்போ அவன் அண்ணன் கேட்ட கேள்வி நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, குட்டி குட்டியாக அதிகாரத்தோட படிமமாக அந்த மனித வாழ்வுக்குள்ளே, சமூக வாழ்வுக்குள்ளக்கூடிய கான்ஃப்ளிக்டோட படிமமாக நான் காட்டுற குட்டி குட்டி விஷயங்கள், அது எங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறத கேட்குறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். வரப்பு, இந்த வயல், இங்கே ஒரு வயல் இருக்குது, இங்கே ஒரு வயல் இருக்குது. நம்ம எல்லாத்துக்கும், உங்கள் எல்லாத்துக்கும் இல்லை, சாதாரணமாக அந்த வயலை போய் பார்த்தா அது ஒரு வரப்புன்னு தெரியும். ஆனால் எனக்கு அது பார்த்தா அது ஒரு அதிகார மேடையாக தெரியும். ஏன்னா நான் அந்த வரப்பில் நடந்து போகும்போது எதிர்த்தாப்பில் யாராவது வந்துடுவாங்கன்னு பயந்துக்கிட்டே போவேன். ஏன்னா எதிர்த்தாப்பில் யாராவது வந்தால் நான் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருந்தாலுமே நான் தான் இறங்கணும். நான் வந்து நீட்டாக குளித்து ட்ரெஸ் பண்ணி ஸ்கூலுக்கு பேக்கோட போனால் கூட அவங்க எதிர்த்தாப்பில் வரக்கூடிய ஒரு நபர் அழுக்கோட விவசாய வேலை பார்த்துட்டு வந்தாலும் கூட நான் தான் இறங்கணும், அவங்க இறங்க மாட்டாங்க. அப்போ இந்த வரப்பு எனக்கு என்னவா ஆகுது, என் லைஃப்பில் என்னவா ஆகுதுன்னா, இந்த வரப்பில் இந்த வரப்பில் என்னைக்கு நான் பயப்படாமல் நடப்பேன் அப்படிங்கிறது இந்த வரப்பு என் மனசோடு நின்று போச்சு. அதுக்கப்புறம் பஸ்ஸில் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பஸ்ஸில் ஏறினா சாதாரணமாக உங்கள் கண்ணுக்கு தெரியக்கூடியது பஸ்ஸோட இருக்கைகள். இந்த பஸ்ஸோட இருக்கைகள்
இந்த பஸ்ஸு எல்லாத்துக்குமான பஸ்ஸு. அந்த இருக்கைகள் எல்லாத்துக்குமான இருக்கைகள். யார் முன்னாடி வராங்களோ அவங்க இருக்கைகளை உட்காரலாம் இப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. ஆனால் நான் பஸ்ஸில் போய் வெயிட் பண்ணேன்னா பஸ்ஸு வரும்போதே என்ன சொல்லுவாங்கன்னா, பஸ்ஸு இங்கேருந்து போகக்கூடிய பஸ்ஸு நிற்காமல் போகும். ஏன்னா அது என்னையை ஏற்றிக்கிட்டு போக விரும்பலை. திரும்பி பஸ்ஸு ஃபுல்லானதுக்கப்புறம் என்னை ஏற்றிக்கும் அந்த பஸ்ஸு. என்னடா அந்த பஸ்ஸு எப்போ பார்த்தாலும் எம்டியாக போகும்போது நம்மளை ஏற்ற மாட்டேங்குது, ஃபுல்லானதுக்கப்புறம் நம்மளை ஏற்றிக்கிதே ஏன் அப்படின்னு நான் யோசிக்கும்போது அந்த இருக்கை எனக்கு ஒரு ஏக்கத்தை கொடுக்க ஆரம்பிக்குது. என்றைக்கு தான் நம்ம அந்த இருக்கையில் உட்காருவோம் அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னைய யாருன்னு தெரியாத ஊரில் போய் நான் ஒரு பஸ்ஸில் ஏறி அந்த பஸ்ஸோட இருக்கையில் உட்கார்ந்த வாழ்க்கை அனுபவம் எனக்கு இருக்குது. ஏன்னா அந்த இப்போ என்ன ஆகுது என் லைஃப்பில் அப்படிங்கிறது, அந்த இருக்கை என் வாழ்க்கையோட பெரிய ஏக்கமாக மாறிடுச்சு. பஸ்ஸோட இருக்கை ஒருத்தரோட வாழ்க்கையில் ஏக்கமாக மாறுறதுக்குல அது என் வாழ்க்கையில் ஏக்கமாக மாறியிருக்கு. அப்போ நான் அதை என்றைக்காவது ஒரு நாள் இந்த இருக்கை எவ்வளவு முக்கியம், இந்த இருக்கைங்கிறது எதற்காக, நாற்காலி இருக்கை அப்படிங்கிறது எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கும், எல்லோரும் சரிக்கு சமமாக, ஏன்னா அவங்க உட்கார்ந்து பேசுறதுக்கு மேடை இருக்குது, தளம் இருக்குது, எல்லாருமே கீழே உட்காரலாம். ஆனால் சேர்னு ஒன்று உட்காந்து எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா, கீழே நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க, மேலே ஒரு சேரை போட்டு ஒரு தனியாக உட்காந்துருப்பாருன்னு ஆரம்பிக்கப்பட்டதா அந்த இருக்கை, இல்லை எல்லாரும் ஒன்றா உட்காரணும்னு ஆரம்பிக்கப்பட்டதா அப்படிங்கிற குழப்பெல்லாம் எனக்கு ஓட ஆரம்பிச்சு. அதனால தான் மாமன்னன் மாதிரி ஒரு கதையில் நான் எனக்கு உடனே சேர் மட்டுமே, இந்த சேரைக்கு நான் படம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த பஸ்ஸோட இருக்கையும் கர்ணனும் மாமன்னனும் இருக்கை எனக்கு கொடுத்த ஒரு சேர், ஒரு இருக்கை எனக்கு கொடுத்த பெரிய பாதிப்போட அடையாளங்கள் தான் மாமன்னனும் கர்ணனும். அப்புறம் பைசனில் நான் கனவு, ஒரு ட்ரீம் சொல்லுவாங்கள்ல, நம்ம சின்ன வயசில் ஏதோ ஒரு பாயிண்டில் எங்கேயாவது ஒருத்தரை பார்த்துட்டு இவர் மாதிரி நம்ம ஆக முடியாதான்னு தோணும்ல. ஆனால் நம்ம நினைப்போம், நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி ரோட்டுக்கு போய் பஸ்ஸை மடித்து பஸ் ஏறி போய் நாம் ஒரு வழித்தடம் இருக்குது, அந்த வழித்தடத்தில் நம்ம பயணப்பட்டாலே, எல்லாரும் பயணப்படக்கூடிய வழித்தடத்தில் நாம் பயணப்பட்டாலே எல்லாரும் சந்திக்கிற அந்த முயற்சியின் அடிப்படையில் ஒரு இலக்கை அடைவதற்கு யாரெல்லாம் என்னென்ன முயற்சிகள்லாம் செய்யணுமோ அதெல்லாம் முயற்சிகள்லாம் செஞ்சு அதை நோக்கி பயணப்பட்டு இருக்கும்போதே யாருக்கும் இல்லாத தடங்கல்கள் நமக்கு வரும்போது நமக்கு ஒன்று தோணும்ல, இது மட்டும் நமக்கு மட்டும் ஏன் வருது அப்படின்னு தோணும்ல. அப்படியாப்பட்ட கூறுகள் கண்ணுக்கு தெரியும் போது தான் நம்மளோட பாதை மட்டும் ஏன் இவ்வளோ, நம்மளோட ரோடு, நம்மளோட வீட்டுக்கும் நம்மளோட தெருவுக்கும் பொது தெருவுக்கும் உள்ள ரோடு ஏன் இவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. நான் யோசிக்கும் போது எனக்கு ஏன் என்னோடய கனவுகளை குறுக்க சொல்கிறாங்க, என்னோடய கனவு பற்றியான ஒரு பிம்பம், இவ்வளோ ஆசைப்படாத அப்படிம்பாங்க என்கிட்ட. நான் சினிமாவுன்னு சின்ன வயசில் ஊரில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது நான் சினிமாவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சினிமா அப்படிங்கிறது சாத்தியப்படாத ஒன்று, உனக்கு அங்கே உனக்கு உதவி செய்ய யார் இருப்பா, உன்னை யார் புரிஞ்சுக்கோ, உன்னை யார் உள்ளே விடுவா, உன்னை யார்கிட்ட பேசுவேன், நீ என்ன பேசுவ அப்படின்னு அவ்வளோ பேர் பேசினாங்க. கிளம்பி 200-400 ரூபாய் பணத்தை திருடிக்கிட்டு நான் சென்னைக்கு ஓடி வரும்போது, ஏன்னா நான் முதல்ல வெறுத்தது என் நண்பர்களையும் என் அம்மா அப்பாவையும் என் சொந்த பந்தங்களையும் தான். இவங்க யாருமே இந்த சமூகத்தை பற்றியோ இந்த உலகத்தை பற்றியோ எந்த நம்பிக்கையும் அவங்கள்ட்ட கிடையாது. நீ கிளம்பி போன அப்படின்னா நீ அழிஞ்சு போயிடுவ, அப்புறம் திரும்பி வரமாட்டேன்னு தான் சொன்னாங்களோ ஒழிஞ்சு யாருமே உன்னையால் முடியும்னு சொல்லி நீ அனுப்பவே இல்லை. எல்லாருமே நீ நாசமாக போகணுன்னு தான் சொல்லி அனுப்புனாங்க. நீ நாசமாக தான் போகிற அப்படின்னு. ஏன்னா இந்த சமூகம் இந்த உலகம் அப்படியாப்பட்டது தான். உன்னோட திறமையோ உங்கள்கிட்ட பேசுவதற்கு கூட இங்கே யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. அப்போ உரையாடல், பேசுவது, புரிஞ்சுக்குவது, எதிர்த்தாப்பில் தென்படக்கூடிய நம்ம போகிற வழியில் தென்படக்கூடிய நபர்கள் நாம் பேசணும், அவங்களோட உரையாடணும் அப்படிங்கிற முடிவில் தான் நான் கிளம்பினேன். ஏதோ வகையில் நாம் நிரூபித்தோம்னா நம்மளை கூப்பிட்டு பேசுவாங்க அப்படின்னு நம்பினேன். அந்த நம்மளை கூப்பிட்டு, தம்பி நீ யாருப்பா, இவ்வளோ நல்லா ஆடுறிய டான்ஸு, இவ்வளோ நல்லா பாடுறிய, இவ்வளோ நல்லா எழுதுறியன்னு மனிதர்கள் சொல்லுவாங்க தானே. நம்ம நல்லா எழுதுனா கண்டிப்பாக நீ நல்லா எழுதுன்னு சொல்லுவாங்க தானே வாசிக்கிறவங்க, நம்ம நல்லா ஆடுன்னு சொல்லுவாங்க தானே அப்படிங்கிற நம்பிக்கையோடு கிளம்பி வந்து தான் நான் ஜெயித்தேன். அந்த நம்பிக்கை தான் பைசன். பரியேறும் பெருமாள் பரியேறுமாளுக்கு மெட்டஃபர்ஸ், அந்த டீ கிளாஸ் சொல்லுவாங்க, அந்த பரியேறுமாளில் நான் ஒரு இரவு ஒரு மத்தியானம் ஒரு விசேஷ வீட்டுக்கு போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஒரு தோழி அழைச்சிருக்கா, அந்த கல்யாண வீட்டுக்கு போகிறோம். அங்கே நான் யாருக்கும் தெரியாது. அங்கே இருக்கக்கூடிய எந்த நபர்களுக்குமே நான் இந்த ஊர்லேருந்து வரேன் தெரியாது. தெரிஞ்ச 3-4 பேர் தான் இருப்பாங்க. அதில் அந்த தோழியோட அப்பா அம்மா இவங்க தான் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு யாருன்னே தெரியாத மனிதர்களுக்கு முன்னாடி கூட நான் இருக்கிறது என்னை ஈஸியாக கடத்திருக்க முடியும். ஆனால் அன்றைக்கு அந்த இடத்துல நான் இருந்து முடிச்சிட்டேன், அந்த மொத்த ஃபங்க்ஷன் நடத்தி முடிச்சிட்டேன். இந்த பையன் இருந்தான் அப்படிங்கிற சோடே இருக்கக்கூடாது
அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட பேசாமலே என்கிட்ட உரையாடாமலே என்னை அடைச்சி வச்சுருந்தாங்க. அதோட விளைவு தான் பரியேறும் பெருமாள். அன்றைக்கி நான் முடிவு பண்ணேன். அந்த 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 நாட்கள் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு தோணும், என்கிட்ட பேசியிருக்கலாமே, நீங்கள் என்கிட்ட உரையாடி இருக்கலாமே, என்கிட்ட எதையுமே கேட்காம என்னோட 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 என்ன சொல்கிறது, நான் எங்கேருந்து கிளம்பி வரங்கிறது மட்டுமே போதுமானதாக இருந்து என்னை அடைச்சி வச்சிட்டிங்களே அப்படிங்கிறது. இதை நான் திருப்பி அவங்ககிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அந்த அந்த சம்மந்தப்பட்ட எந்த மனிதர்கள்ட்டையும் எனக்கு இப்போ வரைக்குமே பேசலை. ஆனால் பரியேறும் பெருமாள் படம் மூலமாக அவங்கள்ட்ட நான் பேச ட்ரை பண்ணேன். பரியேறும் பெருமாள் படம் பார்த்துட்டு எனக்கு நிறைய ஃபோன் கால் வந்துச்சு. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், காலதாமதம் ஆனால் கூட சில விஷயங்கள் நம்மளால் ஆர்ட் ஃபார்மில் நிகழ்த்திட்டு போக முடியும், நம்ம நிகழ்த்த முடியும், அவங்கள பேச வைக்க முடியும், அவங்கள உரையாட வைக்க முடியும். ஏன்னா ஒருத்தரை திருத்துறது ரொம்ப ஒருத்தருக்காக மட்டுமே நம்ம எனக்கு மட்டுமே ஒன்று நடக்குது, நான் அதுக்கு எதிர்வினை ஆற்றணும்னா எனக்கு ஆர்ட் ஃபார்ம் தேவையே கிடையாது. எனக்கு மட்டுமே ஒரு பதில் வேணும், அப்படின்னா நான் ஆர்ட் ஃபார்மை சூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஒட்டுமொத்த என்னைய மாதிரி ஆகக்கூடிய இந்த உலகத்தில் என்ன மாதிரி எந்த நாட்டில், எந்த தேசத்தில், எந்த மொழியில் எவன் இருந்தாலும் அவனுக்கும் இந்த பதில் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஆர்ட் ஃபார்மை சூஸ் பண்ணுறோம். அப்படி ஆர்ட் ஃபார்மை நான் ஆர்ட் ஃபார்மை சூஸ் பண்ணதுக்கான ஒரே காரணம், என்னையாலையும் திருப்பி அடிக்க முடியும், என்னையாலையும் சண்டை போட முடியும், எனக்கு அநீதி இழைத்தவர்கள் அத்தனை பேருமே இண்டிவிஜுவல் பர்சன் தான். அவங்களுக்கு பின்னாடி ஒரு சமூகம் இருந்துச்சு. ஆனால் அவங்க சமூகம் கொடுத்த வாழ்வின் அடிப்படையில் தான் எனக்கு அநீதி இழைத்தாங்க. அந்த அநீதிக்கு திருப்பி ரிவெஞ்ச் பண்ணுறதோ, அந்த அநீதியை நான் எதிர்த்து சண்டை போடுறதோ எனக்கு ரொம்ப ஈஸி. அந்த ஊர்லேருந்து பண்ணியிருக்க முடியும் என்னால். அது பண்ண வலுவற்றவும் கிடையாது நான். ஆனால் நான் ஆர்ட் ஃபார்மை ஏன் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா முழுக்க அதுதான் காரணம். இது எனக்கு மட்டுமே நிகழ்ந்ததா, எனக்கு மட்டுமே இதுக்கு பின்னாடி இவங்க செய்ய மாட்டாங்களா, மாறிடுவாங்களா, இந்த டவுட்டோடு நான் சாகக்கூடாது. நான் எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு தான் போகணும், எல்லாருக்கிட்டையும் உரையாடிட்டு தான் போகணும், இது அத்தனையும் நிகழ்த்தி காட்டிட்டு தான் போகணுன்னு முடிவு பண்ணி தான் நான் சினிமாவை சூஸே பண்ணேன். அதனால் இந்த சினிமாவுக்குள்ளே நான் எங்கெங்கெல்லாம் பார்த்து எதெல்லாம் பார்த்து ஏங்கினனோ, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஏங்கினனோ, அதுவே பிரம்மாண்டமாக எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு கதை எழுதும்போதே, நான் பைசன் எழுதிக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு கிட்டத்தட்ட 4 டிராஃப்ட் எழுதினேன். எனக்கு தென்படவே இல்லை இதில் எது மெட்டஃபர், இது எது என்னோடய பிரம்மாண்டம், எது இது இல்லை, எனக்கு தென்படவே இல்லை. அப்போ அதுக்கப்புறம் என்னோடய பிரம்மாண்டம் தென்பட்டது தான் காலமாடன். அப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் ஒரு நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, இதெல்லாம் தெரிந்து இந்த வாய்ஸஸ் எனக்குள்ளே கேட்கலன்னா அந்த கதை எனக்கு முழுமையடையவே அடையாது. ஏன்னா அதுக்குள்ளே என்னோட அப்பட்டமான வாழ்க்கையை நான் ஒழிச்சு வைப்பேன். சினிமாவுக்காக, கதாநாயகனுக்காக, திரைக்கதைக்காக நான் எதையாவது வடிவமைச்சா கூட அதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங் லேயராக என்னோடய வாழ்க்கை எனக்கு இருக்கணும். அது இல்லைன்னா என்னால் வேலை பார்க்க முடியாது. அதனால் என் வாழ்க்கையில் கூடிய பயங்கரமான, என் வாழ்க்கையில் கூடிய குட்டி குட்டி இயக்கங்களை அத்தனையுமே பிரம்மாண்டமாக மாற்றி அதை மக்கள்கிட்ட போய் கொடுக்கணும். அதன் மூலமாக அவர்கள் என்னை ஓரளவேனும் புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அந்த படிமங்களும் சரி, அந்த குட்டியாக நீங்கள் சொல்கிற சில விஷயங்கள் இருக்குல்ல, இது அத்தனையுமே அவங்க வீட்டில் இருக்கும். ஒரு மாமன் பார்த்துட்டு என்கிட்ட ஒரு பெரிய ஹீரோட்ட நான் மாமன் கதையை சொன்னேன், ஒரு பெரிய ஹீரோக்கிட்ட. அப்போ என்னோட கேள்வி கேட்டார் மாமன் கதையை. என்ன கேட்டார்னா, ஒரு சேருக்கெலாம் இப்போ படம் பண்ணணுமா, ஒரு சேர் இதெல்லாம் பெரிய விஷயமானு கேட்டார். அந்த படம் பண்ணல, அந்த ஹீரோ கூட நான் படம் பண்ணல. ஏன் அப்படின்னா எனக்கு அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியல. அப்போ நான் அவர்கிட்ட ஒன்றே சொன்னேன், இனி இப்போ நிற்க வச்சு நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா அந்த முதல் திரைக்கதை நான் எப்படி சொல்லியிருப்பேன், என்னை உட்கார வச்சு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கனால நான் என்னோட உடல் மொழி எப்படி இருக்குது, இனி நிற்க வச்சு பேசினீங்கன்னா உடல் மொழி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நான் கேட்டேன். ரொம்ப தர்ம சங்கடமாக தான் இருந்திருக்கும். அந்த தர்ம சங்கடம் தான் வாழ்வு. அந்த தர்ம சங்கடத்தை கொடுக்காதீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. தர்ம சங்கடத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க. அப்படியாப்பட்ட தர்ம சங்கடத்தை எந்த அடிப்படையிலும் கொடுத்துக்காதீங்க. அவசரத்தின் அடிப்படையில் கூட அந்த தர்ம சங்கடத்தை இன்னொருத்தர் கொடுத்துக்காதீங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் சார் படம். இந்த மாதிரி விஷயங்கள் தான் பிரம்மாண்டங்கள் இருக்குது. சமூகத்தோட அப்பட்டமான பிரம்மாண்டம் எதில் இருக்குது அப்படின்னா குட்டி குட்டியான விஷயங்களில் தான் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா அதை எல்லாமே அசால்ட்டாக கடந்து போய்கிட்டே இருக்காங்க. அதை கடக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் என்னோடய படிமங்கள் தொடர்ந்து நான் பிரம்மாண்டமாக அந்த படிமத்தை பிரம்மாண்டமாக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ. அவருடைய படங்களில் இந்த ரீரைட் அப்படின்னு சொன்னோம்ல, இந்த ரீரைட் அல்லது ரீரீடிங் ஒன்று இதுவரையிலும் சொல்லப்படாத கதைகளை சொல்கிறது அப்படின்னு ஒன்று இருக்கும், அல்லது சொல்லப்படாத நிலங்கள், சொல்லப்படாத மனிதர்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை தாண்டி இந்த படங்களில், இவருடைய படங்களில் பார்க்குற இன்னொரு முக்கியமான அம்சம் என்னென்னா, ஏற்கனவே எடுக்கப்பட்ட சினிமாக்கள் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவாக மாறி அதுதான் ஒரு சமூக அமைப்புன்னு நம்புறதுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்குல்ல, அது மாதிரியான படங்கள் பற்றியான ஒரு மறுவாசிப்பு அல்லது
அப்படி ஒன்று இருக்குன்றும் எனக்கு தோன்றியது. ஏன் அதுக்கு ரொம்ப எனக்கு முக்கியமாக தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் மாமன்னனில் வடிவேல் வந்து, ஏன்னா வடிவேல் ஒரு நகைச்சுவை நடிகர், அவர் சிறந்த நடிகராக இருந்திருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு உதாரணங்கள் இல்லை நகைச்சுவை இல்லாமல் அவர் நடித்தது. ஆனால் அதை நீங்கள் மாற்ற விரும்பினது போது எனக்கு ரொம்ப அது, ஏற்கனவே தமிழ் சினிமாவில் இசக்கியாக நடித்தவர் அவர் யார், வடிவேல். ஒரு இசக்கியா கை உடைப்பட்ட ஒரு துண்டு பாத்திரமாக ஓரமாக இருந்த ஒரு பாத்திரம் இந்த சினிமாவில் ஒரு மாமன்னன் அப்படிங்கிற ஒரு பாத்திரமாக மாற்றப்படுது. அப்போது இது மாதிரி சினிமாவை யோசிக்க வர்றவங்களுக்கு என்ன ஒரு இருக்குன்னா, அவங்க சொசைட்டியில் இருக்கிற கதையை மட்டும் சொல்கிறது மட்டும் இல்லாமல், ஏற்கனவே நம்ம சினிமா உருவாக்கி வச்சிருக்கிற விஷயத்தையும் அவங்க வந்து கவுண்டர் பண்ணி அதை மாற்றி அமைக்கிற ஒரு முயற்சியும் சேர்ந்ததாக தான் இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. இப்போது நம்மளுடைய நேரங்கருதி நம்ம வந்து, எனக்கு ஒரு 5-6 கொஸ்டின் இருக்குது, அதை நிறுத்திட்டு நம்ம கடைசி கொஸ்டின் கேட்டு நம்ம ஆடியன்ஸுக்கு போயிடலாம். இப்போ ஒரு நேரடியாக விஷயத்து நம்ம பேசுவோமே. இப்போது நீங்கள் ஒரு படம், இது மாதிரியான படங்கள் எடுக்கிற போது நீங்கள் பலதரப்பட்ட விமர்சனங்களை, பலதரப்பட்ட பார்வைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கு. வேறு யாருக்கும் இல்லாத ப்ரெஷர் வந்து உங்களுக்கு, ரஞ்சித்துக்கு அல்லது இந்த மாதிரி படம் எடுக்கிற பல பேருக்கு இருக்குது. அவங்க நீங்கள் அடுத்து ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கில் உட்காரும்போது உங்களுக்கு நீங்கள் ஒன்று பல தரப்பு விஷயங்களை கணக்கில் எடுத்துக்க வேண்டியிருக்கும். அது உங்களுக்கு அப்புறம் இது வந்து ஒரு பெரிய மார்க்கெட் சம்மந்தப்பட்ட சினிமா மீடியம், அது மாதிரியான உலகத்துக்குள்ளே நாம் இயங்க வேண்டியிருக்கு. இப்போ இதுக்குள்ளே நீங்கள் இயங்குகிற போது இந்த பொலிட்டிக்கலான விஷயங்கள் இதை கரெக்டாக கொடுக்கணுமா, லைஃபுக்கும் அரசியல் சரித்தன்மைக்கும் இடையில முரண்பாடு இருக்கும், அதை எப்படி பண்ணணும், அதை எப்படி எழுதணும் நம்ம அப்படிங்கிற பல குழப்பங்கள் வரும். இந்த இடத்துல நீங்கள் உங்கள் மேலே இந்த அரசியல் அடையாளம் அல்லது இந்த கருத்தியல் சார்ந்த விவாதங்கள் ஒரு சுமையாக இருக்கா? நீங்கள் அப்படி யோசிக்கிறீங்களா? அது ஒரு காதல் கடிதம் எழுத மாதிரி தான். ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா, நம்ம பேர் போடலாமா போடக்கூடாதுன்னு சின்ன வயசுல எழுதியிருப்போம்ல. அது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம அவங்கள வென்றெடுக்க தான் ட்ரை பண்ணுறோம். நம்மளை எதிர்க்கிறவங்க, விமர்சனம் பண்ணுறவங்க, நம்ம சொல்கிற கருத்தியலை, அரசியலை, வாழ்க்கையை, ஒரு மானுடனாக நான் எதிர்பார்க்குறத இது எல்லாத்தையுமே தட்டி கழிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயம் வந்து கிட்டத்தட்ட அதுதான். என்னென்னா, ஒரு ஆர்ட் ஃபார்ம் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து நேரடியாக விவாதங்களை உருவாக்க முடியாது. ஆர்ட் ஃபார்ம்ங்கிறது அகத்தோடு பேசுகிறது. அது இன்றைக்கி புரிஞ்சுக்கொள்ளாமல் படாமல் போகலாம். இன்னும் 10 வருஷம் கழித்து பெரியார் பெருமாளையோ மாமன்னனையோ, பெரியார் பெருமாளை இன்றைக்கி எதிர்த்தவங்க, இன்றைக்கி பிடிக்கலன்னு சொன்னவங்க, மாமன்னனை பிடிக்கலன்னு சொன்னவங்க, கர்ணனை பிடிக்கலன்னு சொன்னவங்க, அவங்களோட சந்ததியினர் வரும்போது அந்த சந்ததியினருக்கு கல்வி கிடச்சிருக்கும், அந்த சந்ததியினருக்கு விசாரணமான பார்வை கிடச்சிருக்கும். இன்னும் 10 வருஷம் கழித்து 15 வருஷம் கழித்து கர்ணனை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம பாக்ஸ் ஆஃபீஸில் மாதிரி இன்றைக்கி படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஐயோ படத்தை யாரும் திட்டுறாங்களே அப்படின்னா, இன்றைக்கி உள்ளவங்களுக்கு நான் யாருன்னு தெரியும், என்னோடய அரசியல் நிலைப்பாடுகள் தெரியும், அதனால் நான் யார் சார்ந்து இயங்குறேன்னு தெரியும். அதனால் என்னை என் ஆர்ட் ஃபார்முக்கு முன்னாடி எண்ணியை வச்சுருக்காங்க. நான் என்னோட படம் இருக்குது, படத்துக்கு முன்னாடி கூட எண்ணியை வச்சுருக்காங்க. அதனால் எண்ணியை பேசிட்டு தான் அவன் படத்துக்கே போகிறான். என்னை திட்டிட்டு இரு அவன் படத்தை காலி பண்ணுறான் பாக்க அப்படி சொல்லிட்டு தான் படத்துக்கே போகிறான். அப்போ நீங்கள் அப்படியாப்பட்ட மனுஷனை வென்றெடுக்கணும். நம்ம பொண்ணுங்க சொல்லுவாங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, நாளைக்கு அவனுக்கு லெட்டர் தரான்னு சொல்லியிருக்காண்டி, நாளைக்கு மட்டும் அவன் லெட்டர் கொடுக்கட்டும், அப்போ இருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம லெட்டர் எழுதுவோம், உனக்கு கொடுக்க ட்ரை பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, எப்படி நான் உன்னை வென்று எடுத்துக்குவேன், என்கிட்ட அப்படி ஒரு காதல் இருக்குது, உன் மேலே அப்படி ஒரு பிரியம் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு திரைக்கதை எழுதும் போதும் எப்படியாவது நம்மக்கிட்ட இருக்க கான்ஃப்ளிக்டை, நம்மக்கிட்ட இருக்க கேள்விகளை, நம்மக்கிட்ட இருக்க தார்மீகமான உரிமையை, தார்மீகமான உணர்வுகளை எப்படியாவது இந்த சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய அளப்பெரிய காதலை எப்படியாவது கடத்திடணும். இந்த சம்பவத்தை சொல்வதன் மூலமாக, இந்த மனிதர்களை காட்டுவதன் மூலமாக, அல்லது இந்த கேள்விகளை உருவாக்குவதன் மூலமாக, இந்த ரத்தத்தை காட்டுவதன் மூலமாக, இந்த அழுகையை காட்டுவதன் மூலமாக, இந்த துயரத்தை காட்டுவதன் மூலமாக ஏதோ ஒரு வகையில் உங்களை கேள்விக்கு உட்படுத்த முடியும், என்னை புரிந்து கொள்ள வைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எழுத ஆரம்பிப்போம். ப்ரெஷர் அப்படிங்கிறது பார்வையாளர்களை பற்றி கிடையாது. ப்ரெஷர் அப்படிங்கிறது தணிக்கைத்துறையை பற்றி தான் ப்ரெஷர் இருக்கும் முதல்ல. இது ஏன்னா அது 4 பேர், ஒரு 4 பேர்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக அவங்கள திருப்திப்படுத்த முடியாது, அவங்கள புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் ப்ரெஷர் அப்படிங்கிறது தணிக்கைத்துறையில் இருக்கும். ஏன்னா எழுதும்போதை விட டேக்கன் எடுக்கும்போது எனக்கு நிறைய நாள் நான் வந்து என்னோடய ஷார்ட்லாம் வந்து ஷார்ட் வச்சுட்டுலாம் மாற்றிருக்கேன். இந்த ஷார்ட் எடுக்கும்போது அப்புறம் என்ன தோணும் அப்படின்னா, எடுறா இந்த ஷார்ட் படத்தில் வைக்கிறோமா இல்லையா, எடிட்டிங்கில் போதான்னு பரவாயில்ல, நாம் எடுத்து பார்த்துருவோம்னு சொல்லி நிறைய ஷார்ட்ஸ் என்னுடைய எல்லா படத்துலையும்
சில ஷார்ட்ஸ், சில மெட்டஃபர்ஸ், சில ஷார்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு நான் வந்து தூக்கி போட்டிருக்கேன். இப்போ கர்ணன்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75% தான் என்னோடய படம், ஒரு 25% படத்தில் போயிடுச்சு. அதுக்கு ஒரே காரணம் என்கிட்ட ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. என்கிட்ட என்ன ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா, இதில் நிறைய சீன்ஸ் கட் பண்ண வேண்டியிருக்கு, இதெல்லாம் கட் பண்ணுறீங்களா, இல்லை வந்து அந்த கர்ணன் கர்ணபிரான் இந்த 2 கேரக்டர் இருக்குல்ல, இதில் ஏதாவது ஒரு கேரக்டரோட நேம் மாற்றிக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. கண்ணபிரானுங்கிறதும் பொது இடத்துல கதைகளில் பேர் இருக்குது, கர்ணனும் பேர் இருக்குது. அப்படிங்கும்போது எனக்கு எதை இழக்கிறதுன்னு தெரியல. அப்போ நான் இழந்தது என்னோடய காட்சிகளை தான் இழந்தேன், என்னோடய சீன்ஸை தான் நான் இழந்தேன். சீத்து குளிக்க பாட்டு போடுவாங்க, அந்த மாதிரி நான் கண்ணபிரான் பேரை மாற்ற மாட்டேன், என்னோடய சீன்ஸ் எல்லாம் தூக்கிவாங்கன்னு சொல்லி அதில் இழந்துட்டு வந்தேன். ஏன்னா அதை இழக்கும்போது என்ன பெயின் வந்துச்சுன்னா, எழுதும்போது நம்ம வேறு ஒன்றா யோசிச்சு எழுதியிருப்போம். இப்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்னோடய படம் பார்த்துட்டு இதில் மிஸ் ஆச்சு, இது தப்பான புரிதலோடு நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு அந்த படத்தில். அது அத்தனைக்கும் அந்த படத்தில் கேள்வி இருந்துச்சு. அந்த கேள்வியெல்லாம் நான் பறி கொடுத்துட்டேன், அந்த கேள்விக்கான ஆன்சர்லாம் நான் பறி கொடுத்துட்டேன். இப்படி நம்ம எழுதும்போது நமக்கு மட்டும் இல்லை, எல்லா படைப்பாளிகளுக்கும் அகம் சார்ந்து ஒன்று எழுதுவோம் நாங்கள். அது எழுதும்போது என்னென்னா, அது சமூகத்தோட பிரதிபலிக்கும் போது சமூகத்தின் சமூகத்தின் சைடில் இருந்து ரெப்ரசன்டேட்டிவாக பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா, இதையெல்லாம் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது அவங்களுக்கு கேள்வியாக வரும். எனக்கு ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து எழுதும்போது இருந்ததே கிடையாது. எழுதும்போது அது ஒரு அது என்ன சொல்கிறது, அது பிரளயம் மாதிரி நடந்துடும். அது நீங்கள் அணை போட்டு தடுத்து அந்த ப்ரெஷரை உள்ளே வச்சோம்னா கம்ப்ளீட்டாக எழுதவே முடியாது. நான் வந்து எழுதும்போது யோசிச்சதே கிடையாது, இஷ்டத்துக்கு எழுதிடுவேன். என்னோட ஒவ்வொரு படமே நீங்கள் நம்ப மாட்டீங்க, 400 பக்கங்கள் எழுதுவேன். நான் 450 பக்கங்கள் நான் எழுதுவேன். 3 பவுண்ட் 4 பவுண்ட்லாம் எழுதுவேன். ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது எட்டு போக மாட்டேன், அந்த பவுண்ட் எதுவுமே கொடுக்க மாட்டேன் ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட. ஏன் அப்படின்னா அந்த 400மே என் மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிடும். எழுதினா தான் ஆழமாக பதியும் அப்படிங்கிறக்காக நான் எழுதிடுவேன். ஆனால் எடுக்கும்போது அந்த ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகும். எதை காட்டுறது, எப்படி காட்டுறது, எதை எப்படி கொண்டு போய் கடத்துறது, இதை எப்படி மாற்றுறது. இப்போ பைசனில் வந்து 2 முக்கியமான ஆளுமைகள் இருக்காங்க. 2 முக்கியமான சவுத்தோட இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்க நிறைய பதட்டத்துக்கு அவங்க முக்கியமான காரணமாக இருக்காங்க. இன்றைக்குள்ள பதட்டத்துக்குள்ளே ஊடுருவி ஒருத்தன் ஜெயிச்சான்னு நம்ம காட்டணும். இந்த பதட்டத்தை தணிப்பதற்கான கதையாக இது மாறணும். அப்போ இவங்களை எப்படி போர்ட்ரேட் பண்ணுறது, இந்த போர்ட்ரேட் பண்ணும்போது யார் மேலோங்கினாலும் பிரச்சனை வரும், யார் கீழோங்கினாலும் பிரச்சனை வரும். ஆனால் இதை எப்படி சரி பண்ணுது அப்படிங்கிற ப்ரெஷர் ஒவ்வொரு ஷார்ட் டிவிஷன் பண்ணும்போதும், ஒவ்வொரு ஷார்ட் எடுக்கும் போதும், மெட்டபர்ஸ் கிரியேட் பண்ணும்போதும், குறியீடுகள் வைக்கும் போதும் ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை எடிட்டிங் பேட்டர்ன் போது இன்னும் அதிகமாகும். எடிட்டிங் பேட்டர்ன் முடிஞ்சு சென்சாருக்கு போகும்போது இன்னும் அதிகமாகிடும். சென்சார்லாம் முடிஞ்சால் தான் ஓகே, அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனாலும் சரி ஆவாட்டும் சரி, அது ப்ரொடியூசர் பிரச்சனை. சென்சார் முடிச்சு சென்சார் வரைக்கும், சென்சாரில் படம் பார்த்துட்டு கூப்பிடுவாங்கல்ல, நான் ஒரு நாள் கூட நடுக்கம் இல்லாமல் இன்னும் சென்சார் ஆஃபீஸுக்கு முன்னாடி உட்காந்ததே கிடையாது. யோசிச்சு பாருங்க, நான் என்ன சொல்கிறது, எக்ஸாம் கூட அப்படி பயந்தது கிடையாது. அவ்வளோ பயத்தோட வேத்து தான் போவேன். இந்த பேப்பரில் எழுத சொல்லுவாங்க, பேப்பர்லாம் நனைஞ்சிடும் எனக்கு சென்சார் ஆஃபீஸில். அப்படியே பாவமாக பார்த்துக்கிட்டே இருப்பேன். கர்ணனில் ஒரு இஷ்யூ நடந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு பேரை தூக்க சொன்னாங்க, அது இன்னொரு பேர், அந்த பேரை தூக்க சொன்னாங்க. அந்த பேர் நான் வந்து அந்த பேரை தூக்க சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சே நான் வந்து என்னோடய வீட்டில் உள்ள ரேஷன் கார்டு, எங்கள் ஊரில் உள்ள ரேஷன் கார்டு, நிறைய கிட்டத்தட்ட ஓட்டர் ஐடி எல்லாம் அள்ளிக்கிட்டு பேக்கில் போட்டு கொண்டு போவேன். கொண்டு போய் இந்த பேர் வந்து என் ஊரில் என் பாட்டிக்கு இருக்கு இந்த பேர்னு வச்சேன். ஒரு 100 டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போயிருக்கேன் நான். ஆனால் அவங்க அந்த பேரை அலோவ் பண்ணலை. அது பண்டாரத்தி, அந்த பேர் பண்டாரத்தி. அது எங்கள் பாட்டியோட பேர், என் ஊரோட பேர், ஊரில் கூடிய ஒரு அம்மனோட பேர், எல்லாத்துலேயுமே அந்த பேர் இருக்குது. அந்த பேர் என் வாழ்க்கையில் ஊடுருவி போன, தங்கி போன, ரொம்ப ஆக்ரோஷமாக பதிஞ்சு போன ஒரு பேர். அந்த பேரை நீ யூஸ் பண்ண தூக்கிடுங்க, படத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே தூக்கிடுங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு இப்போ என்ன பண்ணுன்னு தெரியல. ஏன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி வடிவமைச்சிட்டேன். கடைசி படம் ரிலீஸ் ஆக போகுது. அப்போ நான் ஏன் வைக்கக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறேன். அப்போ அவங்க ஒரு டாக்குமெண்ட்லாம் எடுத்துக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 கேஸஸ் கேஸ் 60 பேர் தபால் போட்டிருக்காங்க, இந்த பேரை வந்து மாரி செல்வராஜ் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி. ஒரு ரைட்டராக ஒரு டைரக்டராக நான் கேள்வி எழுப்புவேன். எழுப்பும்போது என் பக்கத்தில் என் ப்ரொடியூசர் இருக்கார். அப்போது வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சொன்னால் நீங்கள் தாங்கிக்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க என்கிட்ட. இதுக்கான நான் ஆன்சரை, இது ஏன் வைக்கக்கூடாதுன்னு சொன்னேன், தாங்கிக்க மாட்டீங்க அப்படின்னு. இந்த 60 லெட்டருமே என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பேர் பொது பேர் தான், எல்லாரும் பயன்படுத்தலாம், ஆனால் மாரி செல்வராஜ் பயன்படுத்தக்கூடாது. மாரி செல்வராஜ் பயன்படுத்தினா இந்த பண்டாரத்திங்கிற நேம் ஒரு தலித் சமூகமாக, ஒடுக்கப்பட்ட சமூகமாக மாறிடும் அப்படிங்கிற அவங்க பதிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. எனக்கு அது பயங்கரமான, அடுத்த செகண்ட் எனக்கு அழுக வந்துடுச்சு, கண்ணீர் வந்துடுச்சு எனக்கு. அப்போ என்னோடய ப்ரொடியூசர்ஸ் தான் என் காலை அமுக்கி தயவு செஞ்சு கூலாக ஒன்றும் பிரச்சனை இல்லை சொன்னோன்னு அவங்க அப்படியே அமைதியாக இருந்தாங்க. இந்த ப்ரெஷரை என் வாழ்க்கையில், இந்த சம்பவம் கொடுத்த ப்ரெஷர், அதை நான் வந்து சரி ஓகே உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிக்கணும்னு நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த பேரை இழந்துட்டு வந்துட்டேன், அந்த சர்டிஃபிகேட்லாம் நட்டு வெளியே வந்துட்டேன்.
இதுக்கப்புறம் தான் என்னோடய ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு எனக்கு. நாம் எதை பயன்படுத்தலாம், எதை பயன்படுத்தக்கூடாது. அப்போ எல்லாமே என்னையே அடிப்படையாக வச்சே பார்க்கப்படுது. நான் எனக்குள்ள பேர் இருக்குல்ல, இப்போ சொன்னார்ல கர்ணனுக்கு பேர் வைக்கலாமான்னு கேள்வி இருக்குல்ல, பேர் எப்படி மெட்டஃபரா பிரம்மாண்டமாக மாறுது அப்படின்னா, நான் பயன்படுத்தினா அந்த பேருக்கு என்னோட சாயம் பூசப்படுது. அப்போ நான் யார் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை. எனக்கு ஏன் இந்த பேரை சுமப்பதற்கான, இந்த பேரை தாங்கிக் கொள்வதற்கான, இந்த பேரை நியாயப்படுத்துவதற்கான, அந்த பேரை நான் நியாயப்படுத்த தான் முயற்சி பண்ணுறேன். அந்த பேருக்கு ஒரு ப்ரைட்னஸ் கிரியேட் பண்ண தான் ட்ரை பண்ணுறேன். அந்த ப்ரைட்னஸ் கூட எங்கிட்ட இருந்து அவங்க வாங்க விரும்பலை. அந்த ப்ரைட்னஸை மாறி கொடுக்கூடாதுன்னு சொன்னாங்க என்கிட்ட. எனக்கு அதை தான் தாங்க முடியாத ஒரு பெயினாக இருந்துச்சு. அந்த பெயினோட எல்லா படங்கள்லையும் கேரக்டர்ஸ் நேம் வைக்கும்போது எனக்கு வரும். ஒவ்வொரு கேரக்டர்ஸ் நேம் வைக்கும்போது யோசித்து பார்த்து ப்ரெஷர் ஆகாமல் யோசித்து வைப்பேன். அது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே அது ஆதிக்கம் செலுத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் இதெல்லாம் தாண்டி மனசில் ஆழமாக ஒன்று பதியும். எப்படி பார்த்தாலும் பார்வையாளர்கள், சமூகத்தில் கூடிய மனிதர்கள், நம்ம கூட நெருங்கி வாழக்கூடிய மனிதர்கள், இவங்க விஷுவலாக அந்த படத்தை பார்க்கும்போது, ஒரு தேட்டரில் உட்காந்து அவன் தனித்து பார்க்கும்போது, அவன் ஒரு ஆர்ட் ஃபார்மாக அவன் அனுபவிக்கும் போது, அவன் நம்மளை கண்டிப்பாக புரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எழுதப்படுது. ஏன்னா நீங்கள் அதிகாரத்தோட ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கும், நீங்கள் ஒரு ரசிகனாக உட்காந்து உன்னை பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ தணிக்கைத்துறை அப்படிங்கிறது அதிகாரத்தோடு அதை பார்க்கும். தனக்கு ஒரு பவர் இருக்குது, அந்த பவரோடு அதை பார்க்கும். ஆனால் எந்த பார்வையாளனும் தனக்கு ஒரு பவர் இருக்குது, அந்த பவரோடு பார்க்க மாட்டான். அப்போ அந்த பார்வையாளனை நம்பி தான் எல்லாருமே எழுதுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்குள்ளே ஒரு பவர் இருக்கும். நான் யார் தெரியுமா, என்னை பற்றி நீ தப்பாக பேசியிருக்கியா, நான் வெயிட் பண்ணுறேன், முழு படத்தையும் பார்த்துட்டு நீ பார்த்துக்கலான்னு சொல்லுவான். ஆனால் முழு படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே, முழு படம் முடிவதற்கு முன்னாடியே அவனை வென்றெடுத்து அவனுக்குள்ளே புகுந்து நான் அவனுக்கு நெருக்கமாக மாறினா தான் வெளியே சூப்பருங்க, நல்லங்க, மாறி அப்படின்னு தப்பாக காமிக்கலைங்க, மாறி ஓகேங்க இப்படிலாம் சொல்லிட்டு போவாங்க. அந்த ஃபஸ்ட் நாள் ரிவ்யூ பார்க்கும்போது நான் சிரிச்சுட்டே உட்காந்துட்ருப்பேன். ஏன்னா அதுக்கு முந்தின நாள் ட்ரெயிலருக்கு ஒன்று அடின்னு அடிச்சிருப்பாங்க என்னைய. ஃபஸ்ட் நாள் ரிவ்யூவில் மாற்றி பேசுவாங்க. அதனால் ப்ரெஷருங்கிறது எனக்கு இருக்கும். அந்த ப்ரெஷரை ஒரு கேம் மாதிரி எடுத்துக்கிட்டு அதை சொல்கிறது, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், ஒரு காதலிக்கான கடிதம் மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்கிரிப்டையுமே என்னைய மாதிரி படைப்பாளிகள் எழுதுகிறாங்கன்னு நான் நம்புவேன். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. அவரோட படங்களில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்கு இருக்குது. குறிப்பாக அவர் படங்களில் பாடல்கள், அந்த பாடல்களுக்காக கையாளப்படுற சவுண்ட்ஸு, கருவிகள், குரல், அவரே எழுதுறது, எங்கும் புகழ்த்தவங்க மாதிரியான பாடல்லாம் நம்ம பேசுனதில்லை. அதெல்லாம் நம்ம நேரம் கருதி நம்ம இதெல்லாம் நிறைவு செஞ்சுக்கிட்டு நாம் ஒரு 2 கேள்விகளுக்கு இங்கே நாம் இடமளித்து நேரம் கருதி நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். ஆடியன்ஸ்கிட்ட இருந்து நேரடியாக அவருடைய படைப்புகள் குறித்தும் அவர் பேசுனது குறித்தும் அது மாதிரி உங்களுடைய கேள்விகள் அமைஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். சார், கஷ்டமான வேலை மட்டும் எனக்கு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் 2 கேள்வி எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். சரி, 2 நான் ஒரு 3 எடுத்துக்கலாமா? ஒரு 3 ஓகே ஓகே ரைட். பிளைண்டாக போகிறேங்க. பிளைண்டாக என்னை ரொம்ப பேர் கை தூக்கியிருக்காங்க. அதுதான் சொல்கிறேன். சரி, நான் இங்கே ஆரம்பிக்கிறேன். I'll start here, ப்ளீஸ். இங்கே ப்ளீஸ். ஹாய் மாரியண்ணா, நான் உங்களோட ரொம்ப பெரிய ரசிகை. ஸோ எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. ஆனால் இந்த பேனல்லையே நீங்கள் அதுக்கான நிறைய பதில் சொல்லிட்டீங்க. மேடம், ஒரே ஒரு கேள்வி கேளுங்க இன்னைக்கு, ஏன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணுறோம். ரொம்ப எனக்கே நிறைய கேள்விகள் இருக்குது. புண்ணியமாக போவோம் உங்களுக்கு. தேங்க்யூ. நடுவில் கௌஷிக் வந்த மாதிரி மீமில் நீங்கள் வந்துடுறீங்க. சார், எனக்கு என்னோட 2 கேள்வி சார். எல்லா படங்கள்லையுமே ஒரு மென்டார் மாதிரி ஒரு கேரக்டர் இருப்பாங்க. இப்போ பரியேறும் பெருமாள்ல அந்த தாத்தா சொன்னங்காட்டி இவர் லாயர் படிக்க போவார். இப்போ கர்ணனில் அவங்க சித்தப்பா கூடவே இருப்பார். ஸோ உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு 2 மென்டார் யார் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தினார்? 2வது கேள்வி எல்லா படத்துலையுமே அதை கேள்வி நான் பதில் சொல்கிறேன் சார். எல்லா படத்துலையுமே ஒரு அனிமல் இருக்குல்ல சார், எனக்கு கருப்பியோட இழப்பு இன்னுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த மெட்டாஃபோரை எங்களால் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நுவான்சஸ் அது எங்களுக்கு புரியுமான்னு தெரியல. ஆனால் இப்போ நாய்னா அது லாயல்ட்டியை காட்டுதா, இல்லை அது இப்போ பன்னிக்குட்டி இருக்கும் மாமன்னனில், உங்களுக்கு ரொம்ப பன்னிக்குட்டி பிடிக்கும்னு சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி அது எதை காட்டுது? லைக் இப்போ லாயல்ட்டியா, இல்லை அது எனக்கு கிடைக்கல, மாடு எனக்கு கிடைக்காது வாழை படத்தில். ஸோ அந்த மாதிரி இழப்பா, இல்லை அந்த அனிமலோட குணாதிசயமா, இல்லை அது எது சார்? தேங்க்யூ சார். தேங்க்யூ. என்னோட மென்டர் கேட்டிங்கல்ல ஃபஸ்ட் கேள்வி. முதல் மென்டார் எனக்கு 2 பேர் கேட்டிங்களா நீங்கள்? என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமானவங்க ராம் சார் தான். அது சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த சந்திப்பு நிகழனா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியாது. எப்பவும் சொல்கிறது தான்,
இந்த பெருநகரத்தில் மாரி செல்வராஜ் அப்படிங்கிற பேரை முன்வைத்து நடத்தப்படுகிற அத்தனைக்கும் அவர் ஒருத்தரே காரணமாக நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா ஒரு இப்படியாப்பட்ட வாழ்க்கையிலேருந்து ஓடி வந்த ஒருத்தனுக்கு அவனை உட்கார வச்சு அவன் கதையெல்லாம் கேட்டு அவன்கிட்ட பேசுகிறதும் அவனை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணதும் இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சி பார்க்கல. என் வாழ்க்கை நான் நினச்சதே யாராவது என்னை உட்கார வச்சு என்கிட்ட பேசிட மாட்டாங்களா, என்னை உனக்கு என்னடா பிரச்சனைன்னு கேட்டுற மாட்டாங்களான்னு தான் வாழ்க்கைப்போ நான் ஓடிக்கிட்டே இருந்தேன். டக்குன்னு ஒருத்தர் வந்து இங்கே வான்னு உட்கார வச்சு கேட்டதுக்குல அந்த ஒரு இரவும் அந்த ஒரு நபரும் என் வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க முடியாது. அப்புறம் இன்னொன்று அப்படின்னா ராஜான்னு ஒருத்தர் சொல்லுவேன், ஆர்கேஆர் ராஜான்னு சொல்லி. அது ஒரிஜினல் கேரக்டர் தான், பரியர் வரக்கூடிய கேரக்டர். அவர் வந்து நான் சின்ன வயசில் எங்கள் ஊரில் ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருந்தார். அவர் மில்கிலேருந்து வந்திருந்தார். அவரோட பாதிப்பு எனக்கு நிறைய உண்டு. அவர் என்னென்னா அப்போவே எனக்கு குட்டி குட்டியாக நான் விளையாண்டுட்ருப்பேன். நிறைய கல்கண்டு, முத்தாரம், குமுதம், ஆனந்தோட நிறைய புத்தகம்லாம் வாங்கி வச்சுருப்பார் வீட்டில். பசங்களை படிக்க கொடுப்பாரு, யாரும் படிக்க மாட்டாங்க. ஆனால் நான் போய் படிப்பேன். அப்போ என்னைய ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. என்னை படிக்க சொல்லி கதை கேட்டே இருப்பேன். இவங்க 2 பேரும் என் லைஃப்பை மாற்றினது. ஏன்னா அன்னைக்கு என்னை சினிமாவை நோக்கி நகர்த்தினதும், சினிமாவை பற்றி ஒரு கனவு காண வச்சதும், எழுத்தை பற்றி கனவு காண வச்சது ராஜாவுக்கு முக்கியமான பங்கு. ஆனால் அங்கே அந்த வேலிகள்லாம் உடச்சி கிடச்சி தப்பிச்சு கீரலோடு ஓடி வந்த ஒரு பையனை, ரத்தத்தோடு ஓடி வந்த ஒரு பையனை உட்கார வச்சு அவனை நிழலில் உட்கார வச்சு அவனுக்கு ஒரு நிழல் கொடுத்து அவனுக்கு தண்ணிக்கு தாகத்துக்கு தண்ணி கொடுத்து இப்போ சொல்லுன்னு கேட்ட ராம் சார். இவங்க 2 பேர் தான் என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமானவங்க. அப்போ என்ன கேட்டீங்க, மெட்டபர்ஸ் எப்படி உள்வாங்கிக்கிறது அப்படிங்கிறது. அதுதான் மெட்டபர்ஸ். அதை டைரக்டர் சொல்ல முடியாது, ரைட்டர் சொல்லக்கூடாது. ஏன்னா விஷுவலாக கிரியேட் பண்ணதுக்கான காரணம் உங்களோட அகத்தோட உங்களுக்கு என்ன பிடிபடுதோ அதுதான் விஷுவல்ஸோட முதல் விஷயம். அதுதான். ஏன்னா அது காரணத்தோட அது மெட்டபர்ஸ் கிரியேட் பண்ணதுக்கான ஒரே ரீசன் என்னென்னா அது அன்றோடு முடிஞ்சு போகக்கூடாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக கசிஞ்சு அது நீங்கள் 10 வருஷம் கழித்து பார்த்தாலும் கசிஞ்சிக்கிட்டு இருக்கணும். அந்த மெட்டஃபர் வந்து ஏதாவது ஒன்று கசிஞ்சிக்கிட்டு இருக்கணும். அதுக்கு அப்படி கசிஞ்சிக்கிட்டே வாழ்க்கையில் நீங்கள் என்னைக்கு பார்த்தாலும் கசிஞ்சிக்கிட்டு இருக்கிறது தான் மெட்டஃபர். அது அப்போ நீங்கள் யோசிச்சுப்பீங்க, இன்றைக்கி நம்ம பார்த்ததுக்கும் ஒரு 10 வருஷம் கழித்து இந்த மெட்டஃபர் புரிஞ்சுக்கிட்டு உங்களோட வளர்ச்சியும் உங்களோட போக்கும் உங்களோட வாழ்வோட ட்ராவலும் அதில் தெரிய ஆரம்பிக்கும். ஒருவேளை என்னையை விட ஒரு மேன்மையான ஒரு புரிதலான ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் அந்த மெட்டஃபரில் கண்டுபிடிக்கலாம். நான் வச்சதையும் தாண்டி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் அதை பாருங்கள் திருப்பி. அவ்வளோதான். தேங்க்யூ. ரொம்ப பேர் எனக்கு அங்கேருந்து கையாட்டிகிட்டே இருக்கீங்க. நானும் திரும்ப கையாட்ட தான் முடியுமே தவிர எல்லா கேள்விகளும் என்னால் எடுக்க முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ். ஹலோ, குட் ஈவினிங் சார். என் பேர் டேமியன். நீலம் பண்பாட்டு பையன். நீங்கள் எல்லாருமே ஒரு பெரிய மூமெண்ட் ஹிஸ்ட்ரியில், இந்த பாயிண்ட்டில் நீங்கள் ஒரு பெரிய மூமெண்ட்டாக இருக்கீங்க. உங்களோட அவுட்கமும் வந்து இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட பிஹேவியரல் சேஞ்ச் வரணும்னு தான் எதிர்பார்க்குறீங்க, ஒரு டைலாக் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க. இது இந்த பண்பாட்டு தளத்தில் நீங்கள் இயங்குறீங்க. இதை வந்து அரசியல் தளத்துக்கும் கொண்டு போகிற ஆசை இருக்கா உங்களுக்கு? ஏன்னா நீங்கள் இந்த அறம் சார்ந்த ஒரு பார்வை வந்து அரசியலுக்கும் வந்துச்சுன்னா லா மேக்கிங், பாலிசி மேக்கிங்லேயும் இந்த தெளிவான ஒரு பார்வை வரும்னு என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு ஏக்கம் இருக்குது. உங்களுக்கும் அந்த ஒரு நீண்ட விஷன் ஒன்று இருக்கா, இல்லை இதை நீங்கள் வெறும் இந்த தளத்தில் தான் நான் வச்சுருப்பேன்ற மாதிரி நீங்கள் எல்லாரையும் யோசிக்கிறீங்களா? அரசியல் பற்றி கேட்டிங்கன்னு கரெக்டாக எனக்கு கேட்கல. டைரக்ட் அரசியலுக்கும் இந்த பார்வைகளை கொண்டு வருவீங்களா? இல்லை, அதை விட இது முக்கியமான வேலை நினைக்கிறேன் நான். இல்லை நீங்கள் நினைக்கிறீங்க, சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா நான் சின்ன வயசுலேயே செவுத்தில் தலைவர் வாழ்க கொடி பிடிச்சி ஓடி அடி வாங்கி மிதி வாங்கி நான் அரசியல்லேருந்து விடுபட்டு தான் ஆர்ட் ஃபார்முக்கு வந்தேன். கரெக்டாக நீங்கள் சொல்கிற அரசியல்லேருந்து சொல்கிறேன். நான் சின்ன வயசில் 90ஸ்லாம் வந்து கொந்தளிப்பான காலகட்டம் சவுத்தில். அங்கே அரசியல் என்ன சொல்கிறது, எதுக்காவது நீங்கள் கத்தி ஆகணும், கத்திக்கிட்டே இருப்பாங்க மக்கள், ஓடிக்கிட்டே இருப்பாங்க, சண்டை 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 சண்டை. அப்போ இது எல்லாத்தையும் இதில் இருக்கலாம் வெளியே வந்து நான் எனக்கு இதை வேறு மாதிரி சொல்லணும்னு ஆசைப்பட்டு தான் நான் ஆர்ட் ஃபார்முக்குள்ள வந்தேன். இன்றைக்கி நான் எடுத்த 5 படங்களுமே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே எனக்கு என்ன சொல்கிறது, புறவழியாக இப்போ நேருக்கு நேராக நின்று பார்த்து பேசுகிறது நீங்கள் சொல்கிற அரசியல். நான் உங்கள் இதயத்தோடு பேச ஆசைப்படுறேன். ஓகேங்களா? இந்த அரசியல் தான் ஆர்ட் ஃபார்ம். ஓகேங்களா? இதை சரியாக பண்ணாலே போதும். நீங்கள் வந்து என்னையை தாங்கி நிற்கலாம் அவசியம் கிடையாது. உங்களை நீங்களே செதுக்கிக்கிட்டு யார் எந்த பக்கம் போகணும், எந்த பக்கம் செய்யணும், எது நிலையானது, எது சரியானது, ஒரு என்ன சொல்கிறது, நமக்கு நிறைய பேர் அரசியல் நம்மளுக்கு சரி. இப்போ என்னையை உருவாக்குனதில், என்னையை இந்த அரசியல் பாதைக்கு தள்ளினதில், என்னையை இந்த புரிதலுக்கு தள்ளினதில் ஏகப்பட்ட பேர் பங்காற்றியிருக்காங்க. அவங்க அத்தனை பேருமே ஒரு அரசியல் ஆசானாக தான் நான் பார்க்குறேன். அவங்க டீச்சராக இருந்திருக்காங்க, என்னோட டைரக்டராக இருந்திருக்காரு,
என் நண்பனாக இருந்திருக்காங்க. நம்ம அவங்கெல்லாம் சாதாரணமாக நினச்சிக்கிறோம். ஆனால் அவங்க அவ்வளோ வேலை பார்க்குறாங்க நமக்காக. அதனால் அரசியல் நீங்கள் எத்தனையோ டக்குன்னு இதை பிரித்து பார்க்காங்க. இது மெயின் ஸ்ட்ரீம், ஓகேங்களா? இப்போ நீ சொல்கிறது எப்படி தான் இருக்கு என்கிட்ட, இவ்வளோ படம் பண்ணி 500 கோடிக்கு எப்படி படம் பண்ணுவீங்க, 1000 கோடிக்கு எப்போ படம் பண்ணுவீங்கன்னு கேட்குற மாதிரி தான் ஒரு ஃபீல். அதனால் மனசுக்கு பிடிச்சதை வெளிப்படையாக நேர்மையாக நம்ம எதில் இயங்குகிறோமோ அதில் நம்ம அரசியலையும் கலந்து நம்ம நிலைப்பாடையும் கலந்து கொடுக்கறது அது போதுமானதுன்னு நினைக்கிறேன் நான். ஒருவேளை நான் வந்து அதை மாதிரி செய்யணும் நீங்கள் அப்படின்னா அது என்னோட எனக்காக தோணும் ஒன்று. இன்றைக்கி நான் சரியாக செஞ்சுட்ருக்கேன்னு எனக்கு தோணுது. தேங்க்யூ. ரைட், லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ், லாஸ்ட் ரெண்டே கேள்வி ப்ளீஸ். அப்புறமா என்ன வந்து திட்டுங்க தனியாக ப்ளீஸ். 2 கேள்வி இங்கே ப்ளீஸ். வணக்கம் மாரி சார். வசந்தத்தையும் வாசத்தையும் பெரும்பான்மையாக பதிவு செய்யக்கூடிய இடங்களில் வலிகளையும் காலம் கடந்த காயங்களையும் பதிவு செய்கிற ஒரு கலைஞனை ரொம்ப மகிழ்வோடு இந்த மாலையில் வணங்குறேன். ஒரு பொதுவான பரப்பில் ஒரு பரப்புக்கு மறுதலிக்கப்பட்ட நீர், காற்று, மொழி, வாழ்க்கை இது எல்லாத்தையும் பார்த்த ஒரு சிறுவனுக்கு, ஒரு மனிதனுக்கு இந்த பிடிவாதமான நேசம் எப்படி வந்தது, சமுதாயத்தின் மேல விட முடியாத இந்த நேசம் எப்படி வந்ததுங்கிறது எனக்கு மிகப்பெரிய கேள்வி. கோபம் வந்திருக்கலாம், தூரம் வந்திருக்கலாம், மக்கள்கிட்டேருந்து விலகி போகணும்னு நினைக்கலாம், வெற்றி வரும்போது உயரம் வந்திருக்கலாம், கனம் வந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அந்த பரிவும் நேசமும் தனி மனிதனாகவும் ஒரு கலைஞனாகவும் எப்போவுமே தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. இந்த பிடிவாதமான நேசக்காரன் மாரியிடம் இதுதான் என்னுடைய ஒரு கேள்வி. தங்களின் அடுத்த படத்தை பற்றி சொன்னால் இன்னும் சந்தோஷப்படுவேன். நன்றி. அதாவது இப்படியும் வித்தியாசமாக கேள்வி கேட்கலாங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அது. 2 கேள்வியை எப்படி 2 விதமாக கேட்கலாம் அப்படின்ட்டு. தேங்க்யூ. பட் உங்கள் பதில் சார். பிடிவாதமான பிரியத்துக்கு காரணம் வந்து வாழ்வின் மீது இருந்த பெரிய பிரியம்தான். எப்படியாவது வாழணும், உட்காருங்க எப்படியாவது வாழணும் அப்படிங்கிறது. ஏன்னா நான் வறுமையாக இருக்கும்போது, பசியாக இருக்கும்போது கூட சாப்பாடு யாரும் தரலையே அப்படிங்கிறது வருத்தமாக இல்லை, சாப்பிட்டியான்னு யாரும் கேட்கலையேன்னு வருத்தமாக இருந்துச்சு, ஓகேங்களா? அப்போ என்னென்னா அந்த உள்ளாடலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் கடந்து வந்த நிறைய மனிதர்களை பார்க்கும்போது எல்லாருமே பிரியத்துக்கு தான் இயங்குறாங்க, அன்புக்கு தான் இயங்குறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சு எனக்கு. நாம் குற்றம் சாட்டுற அல்லது நாம் கேள்வி கேட்குற ஆட்கள்கிட்ட கூட தொடர்ந்து பேச ஆரம்பித்தேன். அவங்கக்கிட்டேயுமே ஒரு ஏக்கம் இருக்குது. என்னடா எல்லாருக்கிட்டையும் நான் யார்கிட்ட சண்டை போடுறேனோ அவங்களுக்குள்ளே போய் பார்த்தா அவங்கள்ட்டையும் ஒரு பெரிய ஏக்கம் இருக்குது. அப்போ இங்கே எல்லா மனிதர்கள்ட்டையும் பிரியம் சார்ந்த ஏக்கம் வந்து ரொம்ப நிலையானதாகவே இருக்குது, ஓகேங்களா? அது தவிர்க்க முடியாதாகவே இருக்குது. அப்போ நீங்கள் எதை வச்சு இவங்களை ஒன்றிணைக்கலாம் அப்படிங்கும்போது அதில் பிரியம் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது, அன்பு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அப்போது கீழே இருந்து எல்லாரையும் நோக்கி, எல்லாராலையும் கல்வீசப்பட்ட, எல்லாராலையும் நசுக்கப்பட்ட, அல்ல எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட ஒருத்தன் இதை ரொம்ப ஆவேசமாக பேசும்போது அதுக்கு இன்னும் பலம் அதிகம், இன்னும் அதோட வீச்சு அதிகமாக இருக்கும். அப்போது அதை ஒரு ஆயுதமாக எடுத்துக்கிட்டு நம்ம இந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கணும். நம்மளோட படைப்புகளில் அது என்றைக்குமே மிஸ் ஆகிடக்கூடாது. என்றைக்குமே நம்மளை மீறி, நம்மளோட அன்பை மீறி, நம்மளோட ஏக்கத்தை மீறி, நம்ம பிரியத்தை மீறி, நம்மளோட கேள்வி வெறுமனை ஒரு ஆயுதமாக மட்டுமே அவங்க போய் குத்திடக்கூடாது. அதில் ஒரு அன்பு தோய்ந்து, அன்பு அதில் கலந்துருந்தால் அவங்களை புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்பி தான் இந்த பிரியத்தை விடாப்படியாக பிடிச்சிக்கிட்டு இருக்குது. இது ஒன்று. நெக்ஸ்ட்டு படம் வந்து தனுஷா கூட ஸ்கிரிப்ட் போயிட்டுருக்கு. அது இந்த வருஷம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். தேங்க்யூ. ரைட், ஒன் ஃபைனல் கொஸ்டின் ப்ளீஸ். ஹாய் சார். ஸோ எக்ஸ்கியூஸ் மை தமிழ். நீங்கள் ஒரு கதையை எழுதும் போது ஒரு இம்பேக்ட் இல்லை ஒரு மெசேஜோட நீங்கள் மைண்டில் வச்சுட்டு எழுதுறீங்கல்ல. ஸோ வென் இட் ஹிட் த மூவிஸ் ஆர் வென் பீப்புள் சி இட், நீங்கள் இந்த இம்பேக்ட் வந்து இந்த படத்துக்கு கிடைக்கலன்ட்டு நீங்கள் வருத்தப்பட்டிருக்கீங்களா? இல்லை ஆர் விச் மூவி இஸ் இட் அண்ட் வாட் இஸ் த இம்பேக்ட் யூ எக்ஸ்பெக்டட் அஸ் டு கெட் ஃப்ரம் இட்? அப்படி என்னோட படத்தானே கேட்டீங்க? இல்லை, எனக்கு வந்து நீங்கள் வந்து பெருவாரியான மக்கள் இம்பேக்ட் பண்ணணும், பெருவாரியான மக்கள் நம்ம நினச்சதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஆர்ட் ஃபார்மில் எங்கேயாவது யாராவது நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு தென்பட்டு நம்ம அது வரைக்கும் நம்ம வச்சுருக்க விஷயத்த அவங்க டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, கையை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. எனக்கு நீ சொல்ல நம்ப மாட்டீங்க, இம்பேக்ட் நம்ம எப்படி வரையறுக்குன்னு தெரில. ஏன்னா நிறைய பேர் என் கையை பிடிச்சிட்டு பேசாமலே போயிருக்காங்க. அதில் என்ன எடுத்துக்கிறது? நான் நிறைய பேர் நான் எங்கே நிற்பேன், மாரி சார் தானே கேட்பாங்க, ஆமான்னு சொல்லுவேன்.
ஆமான்னு சொல்லிட்டு நான் பைசன் பார்த்தேன், நான் வாழை பார்த்தேன், இப்படி படம் பேர்லாம் சொல்லிவிட்டு கையை முடிச்சு சொல்லுங்கள் அப்படிமே கையை பிடிச்சிட்டே நிற்பாங்க, சொல்லாமல் போயிடுவாங்க. சரி சும்மா ஒன்றும் இல்லை அப்படி போயிடுவாங்க. அப்போ இது கொடுக்குற ஒன்று இருக்குல்ல, அதிர்வு இருக்குல்ல, அந்த அதிர்வு எனக்கு வந்து இன்னும் என்னை வந்து பயங்கரமாக இன்னும் சொல்லப்போனால் என்கிட்ட நிறைய கேள்விகளை உருவாக்குனேன். என்னை பாராட்டினவங்க நிறைய பேர் முகம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் என் கையை அழுத்தமாக பிடிச்சிட்டு போன நிறைய பேர் முகம் எனக்கு இன்னும் அழுத்தமாக பதிஞ்சிருக்கு. எனக்கு அவங்கள திருப்பி என்னோடய படத்தை நான் அடுத்த ஒரு கதை எழுதும்போது அவங்க முகம் தான் முன்னாடி வந்து நிற்குது. ஒரு கதை எழுதும்போது எதுவுமே சொல்லாமல் என் கைகளை ரொம்ப பற்றி ஆழமாக பற்றிட்டு போன முகங்கள் இருக்குல்ல, அந்த முகங்கள் தான் இவங்க திருப்பி நம்மளை ஒன்று எதிர்பார்ப்பாங்கல்ல, நமக்காக ஓடி வருவாங்கள்ல தேட்டருக்கு, நமக்காக ஒரு கார்னர் சீட்டை கண்டுபிடிச்சி, சத்தமே இல்லாத ஒரு சீட்டை கண்டுபிடிச்சி, நல்ல சவுண்ட் குவாலிட்டியோட இனி இன்னும் ரொம்ப கனெக்டபுளாக புரிஞ்சிக்கிறதுக்கு எனக்காக டைம் கொடுப்பாங்கல்ல. இப்போ அவங்க டைமையும் அவங்களோட அந்த நேரத்தையும் அந்த பிரியத்தையும் நான் சரியாக பயன்படுத்தணும்ல, அப்படிங்கிற பொறுப்பை வந்து அவங்க தான் அதிகமாக்கிட்டு போயிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் எழுதும் போதும் எனக்கு வந்து அவங்க முகம் ஞாபகத்துக்கு வரும். அந்த இம்பேக்ட் தான் எனக்கு இப்போவும் ஆழமாக இருந்துகிட்ருக்கு. தேங்க்யூ.